நான் கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 1ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 4 8 வரை வாசிக்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியேற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வெளிப்பாடுகளின் வல்லமையும் கூட்டுவாராக. ஜெபம் செய்யும்படி தலையில தாழ்த்தலாம். கிருபை நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி. மீண்டும் ஒரு சியாய் இப்பேற்பட்ட கர்த்தாவே வெதுவெதுப்பான நாளில எங்களை மீண்டுமாய் கொண்டு வந்திருக்கிறீர். ஆனால் இந்த நாள்ல ஒரு அனலுள்ள வல்லமையை எங்களுக்கு அனுப்புங்க ராஜா. இந்த நாள்ல நீர் எங்களை வெளிப்படுத்த போக இருக்கிற ரகசியங்களுக்காய் நன்றி. வெளிப்பாடு ஒன்றே பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள வல்லது என்று பார்க்கிறோம். அந்த வெளிப்பாட்டினால சபையானது கட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் உண்மை குறித்த வெளிப்பாட்டினால மீண்டுமா இந்த வெளிப்பாட்டினால எங்களை முத்தறியுங்க ஐயா. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீன பாகங்களை போக்கடியுங்க ராஜா. எங்களுக்குள்ள இந்த வெளிப்பாடானது எங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அமினிஷாவை எடுத்து போடட்டும். நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எங்க இருக்கிறோம், எங்கிருந்து போகிறோம் என்பதை அந்த வெளிப்பாடுகளை கூட்டிக் கொடுங்க. இதனால நீர் பேச போகிற காரியங்களுக்கு ஏற்ற விதமா எங்களை நாங்கள் தரைமேட்டுமா தாழ்த்துறோம். எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், அசடைகள், பலவீனங்கள், நோய் நொடிகள், பிசாசின் செயல்பாடுகள், எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த நாள்ல வார்த்தையானது உரைக்கப்படும் போதே அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்பாடாய் எல்லாவற்றையும் சுகத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியான தன்மைகளை கூட்டிக் கொடுங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளிப்பாடுகள்னால நிரப்புங்க ராஜா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரியே, லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? நான் ஷார்ப்பா ஒரு 1 ஹவர்ல என்ன பண்ணலாம்னு முடிக்கிறதுக்கு பாக்குறேன். 1 ஹவர் 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் முடிக்கும்படி நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தயவுசெஞ்சு எனக்கு கூட டிராவல் பண்ணி ஃபாஸ்டா வாங்க. நான் திரும்ப பழைய காரியங்களை பேசாதபடிக்கு உள்ள போறேன். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? ரிப்பீட் பண்ணலாம். ஒரு சின்ன ரீகால் மட்டும் பண்ணலாம். எதை குறிச்சு பார்த்தோம்? பொறுமையை குறிச்சு பார்த்தோம். பொறுமைன்றது என்னமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? பொறுமை அப்படின்றது எதை வெளிப்படுத்தி காட்டுதுன்னு சொல்லி பார்த்தா, உண்மையான பொறுமைன்றது என்ன? தேவனுடைய வார்த்தையில நிற்பதுதான் உண்மையான பொறுமைன்னு சொல்லி பார்த்தோம். என்னங்க ரியல் பேஷன்ஸ்ன்றது என்ன வருதுன்னு சொன்னா, உலகத்து ரீதியான பொறுமை கிடையாது. ஒருத்தர் பேசும்போது மாம்ச ரீதியான பொறுமையை குறிச்சு சொல்ல 2 விதமான பொறுமைகளை குறிச்சு சொன்ன. ஒண்ணு ஒரு சகோதரத்துல பொறுமையை காண்பிப்பது, இன்னொன்னு தேவனுடைய வார்த்தையில வரும் துன்பங்களை அதை ஸ்டேபிளா நிக்கிறது, சோதனையில ஸ்டேபிளா நிக்கிறது. வார்த்தை என்ன கூறி இருக்கிறதோ அந்த வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறது தான் அந்த ரியலான பொறுமைன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது தேவன் நம்ம இடத்துல பொறுமையா இருக்கிறத குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த பொறுமைகளை குறிச்சு பார்க்கும்போது ஆபிரகாம் பொறுமையா இருந்தா 25 வருஷம். எதுல? தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துல பொறுமையா இருந்தான். அதே போல மோசே பொறுமையா இருந்தார். அதே போல அநேக நபர்களை குறிச்சு நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா, இவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அசரியா, அனனியா, மீஷாவேல் இவர்களும் கூட வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு மரண பரியந்தம் அக்கினுக்குள்ள போற வரைக்கும் பொறுமையா இருந்தாங்கன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. அப்ப அந்த பொறுமையானது எதோட கூட சேர்த்து கொள்ள வேண்டியதா இருக்குது? தன்னடக்கத்தோட சேர்த்து கொள்ள வேண்டியதா இருக்குது. அடுத்த கட்டத்துக்குள்ள அது வருகிறதா இருக்குது. எகைன் அநேக இந்த செய்திகளை வாசிங்க, அது கேளுங்க. பிசாசை குறிச்சு அநேக விஷயங்கள் கூட போன வாரம் நான் சொன்னேன். பிசாசு என்ன பண்ணுவான்னு சொன்னா, உண்மையா நம்மள கிறிஸ்துவன் அப்படின்றத நம்ப வைப்பான். நம்மளோட மிகப்பெரிய விஷயம் நம்மள பாவம் செய்ய வைக்கிறது கிடையாது, நம்ம இருக்கிற நிலையிலே நம்ம வைக்கிறது. நம்ம அந்த காரியத்தை குறிச்சு எல்லாம் என்ன பண்ணணும்? லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த விஷயத்துக்கு நம்ம போலாமா? நேரம் எடுத்துக்கொள்ளாதபடி அடுத்த விஷயத்துக்கு நம்ம சீக்கிரமா போயிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது? இது ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில கட்டப்படும் போது மட்டும்தான் தலைக்கிழமை மேல உட்காரும். அவன் தேவாலயமா மாறுவான். நம்ம பைபிள்ல சொல்லப்படுது, நீங்களே ஜீவனுள்ள தேவ ஆலயமாய் இருக்கிறீர்கள்ன்ற வார்த்தை எப்படி நிறைவேறுனா, இதுல ஒரு மனுஷன் கட்டப்படணும். இந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் அவனுக்குள்ள கட்டப்படணும். அதுதான் ஆதாமுக்குள்ள இருந்துச்சு, அதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அது பாவத்தினால
என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. திரும்ப தேவனு கிறிஸ்துவ என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவ இந்த பாவத்தின் கிரயத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீண்டும் தன்னுடைய ஆவியை சபை மேல அனுப்புறது மூலமா இது எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க? திரும்ப சபைக்கு அளிக்கிறார். இன்னொரு வார்த்தையில சொன்னா மனவாட்டி மரம் திரும்ப அளிக்கப்படுகிறது இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவோட சோபங்கள் நேச்சர் வரும்போது கடைசியா யாரும் வந்து உட்கார்றது? தலைக்கல்லாகிய கிறிஸ்து வந்து உட்கார்றாரு. இந்த காரியம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது நம்ம ஃபாஸ்டா போலாம்னு நினைக்கிறேன். கவனிங்க சகோதர சகோதரி. அடுத்தது நம்ம பார்க்கிற இருக்கிற அடுத்த லைன் பாருங்க. 6வது வசனம் 7வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். ஞானத்தோட இச்சடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட, அதாவது தன்னடக்கம் சொல்லப்படுது இல்லைங்களா? தன்னடக்கம் சொல்லப்படுது. பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும். இப்ப தேவ பக்தியை குறிச்சு என்ன? இப்போ பெரிய ஒரு லாங் மெசேஜ் இதுல இருக்கும்போது நான் சின்ன சின்ன லைன் நோட், சின்ன சின்ன நோட்ஸை மட்டும் தான் நான் காட்ட போறேன். நிறைய விஷயங்கள் இதுக்கு தான் இருக்குது. தேவ பக்தின்னு சொன்னா என்ன அப்படின்றத குறிச்சு உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். தேவ பக்தினா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை சொல்லுங்க. தேவ பக்தி, ஏன்னா தேவ பக்தி, பயபக்தி இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பயபக்தி இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இந்த தேவ பக்தின்றது எதை குறிக்குது அப்படின்றத தீர்க்கதரிசி தேடி தேடி பார்க்கிறார். அவருக்கே அநேக விதமான அகராதிகள்ல பதில் கிடைக்கலன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. பாருங்க அந்த குச்சினை வாசிக்கிற பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 5வதாக தேவ பக்தியை கூட்டி வழங்கு. தேவ பக்தி என்றால் என்ன பொருள்? ஏராளத்தால 4 அல்லது 5 அகராதிகளை ஆராய்ந்து விட்டேன். அவைகளில் தேவ பக்தி என்பதன் பொருள் என்னவென்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தீர்க்கதரிசி எல்லாம் முடியல. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஜப்ரீஸ் என்பவர் வீட்டில் இருந்த ஒரு அகராதியின் மூலம் தேவ பக்தி என்பதற்கு தேவனை போல இருத்தல் என்னும் பொருளை கண்டுபிடித்தேன். இப்ப தேவ பக்தின்னு சொன்னா லைக் அஸ் காட், தேவனை போல இருக்கிறது, அதான் அர்த்தம் அப்படின்றார். இப்ப அதுக்கான ரியல் மொழிபெயர்ப்பை குறிச்சு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறேன். தேவ பக்தின்னு என்ன அர்த்தம்? தேவனை போல இருத்தல் அப்படின்றார். அப்ப இதுக்கான வார்த்தையை தீர்க்கதரிசி எங்க எடுக்கிறாருன்னா, மலை பிரசங்கத்துல இருக்கிற ஒரு காரியத்தை எடுக்கிறாரு. அந்த காரியம் பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் சொல்லப்படுதா இல்லைங்களா? அப்போ பூர்ண சர்க்குணத்துவம் அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்னன்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, தேவ பக்தின்றது எப்படி கூட்டிக் கொள்ள வேண்டியதா இருக்குது. எப்பொழுதுமே பிசாசு ஒரு காலத்துல தேவன் ஒரு சத்தியத்தை கொண்டு வர்றானால் அதுக்கு ஒரு போலியை உண்டாக்குவானா இல்லையா? இப்ப இந்த காலத்துல ஒரு போலியை உண்டாக்கி இருக்கிறான். நான் ஆல்ரெடி இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்னும் கடைசி நாட்கள்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. தேவ பக்தியின் வேஷம் இருக்க போகுது. நல்லா புரிஞ்சு. தேவ பக்தியை நம்ம பார்க்க போறோம். என்னென்ன பார்க்க போறோம்ன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தேவ பக்தினா என்ன, அது எவ்விதமா உதவுது, தேவ பக்தி நமக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யணும், அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத குறித்து சொல்ல போறேன். அதுக்கப்புறம் தேவ பக்திக்கு ஒரு போலி இருக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு போலி இருக்குதா இல்லையா? நான் பொறுமைக்கு ஒரு போலி சொன்னேன். பொறுமை இந்த உலக ரீதியான பொறுமை இல்ல. பிசாசு இந்த உலக ரீதியான பொறுமை வச்சு இதான் உண்மையான பொறுமை உள்ளவனா காண்பிக்கிறேன், அது கிடையாது. வார்த்தையில நிலைத்து நிற்கிறதுதான் பொறுமைன்னு சொல்லி பார்த்தேன் இல்லைங்களா? தன்னடக்கம்ன்றது பூமிக்குரிய மாம்ச ரீதியான இச்சடக்கத்தை வச்சு காட்டுறான், அது கிடையாது. உண்மையான தன்னடக்கம்ன்றது பரிசுத்தாவின் தன்னடக்கம், அதாவது நாவடக்கமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இல்லையா? அதுக்கப்புறம் ஞானம்ன்றது உலகத்துக்குரிய ஞானம் கிடையாது, தேவனுடைய வெளிப்பாட்டினால் அடங்கிய ஞானம், அது தேவனுடைய சர்வ ஞானத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லி சொன்னா இல்லையா? வல்லமன்றது தைரியம், பூமிக்குரிய தைரியம் கிடையாது, அது பரிசுத்தாவினால் உண்டாகும் வல்லமை, தேவனுடைய சக்தி வெளிப்படுவது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே போல விசுவாசத்துக்கும் பிசாசு என்ன பண்ண ஒரு போலியை உண்டாக்கி இருக்கிறான். இது மாதிரி இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு போலியை உண்டாக்கி இருக்கிறான். நல்லா கவனிங்க சகோதர சகோதரி. அதே போல தேவ பக்திக்கு இந்த நாட்கள் ஒரு போலியை பிசாசு உண்டாக்குறான். அப்ப தேவ பக்தியை போல ஒரு காரியத்தை பிம்பத்தை உண்டு பண்றான் இந்த கடைசி நாட்கள்ல. இங்க நான் அதையும் வாசிச்சு காட்டுறேன், உங்களுக்கு காட்ட போறேன். அப்ப அந்த தேவ பக்தின்றது ரியலா என்ன, இன்னொன்னு தேவ பக்திக்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்கா. என்ன இருக்குதாங்க? ஒரு மிஸ்ட்ரி, ரகசியம். தேவ பக்தின்றது ஒரு ரகசியம். அந்த பைபிள்ல இங்க மேல சொல்லப்பட்ட விஷயங்கள பைபிள் எதையுமே ரகசியம்னு சொல்லி பதிவு பண்ணல. இந்த தேவ பக்தியை மட்டும் ஒரு ரகசியம்னு சொல்லி பைபிள் பதிவு பண்ணுது. புரிஞ்சா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. இது நல்ல பரிசுத்தாவினால இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிச்சு கேளுங்க. நம்ம என்னென்ன பார்க்க போறோம்ன்றத திரும்ப ரீகால் பண்றேன். லிட்டரலா தேவ பக்தின்ற வார்த்தைக்கான அர்த்தம், ரெண்டாவது தேவ பக்திக்கு பின்பதா இருக்கிற ரகசியம், அது எப்படி கூட்டிக் கொள்வதுன்றத குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அப்போ அது எவ்விதமாய் நம்மளுக்கு உதவுது, அது தேவனோட கூட எப்படி கனெக்ட் பண்ணுன்றத குறிச்சு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த நாள்ல பிசாசு எப்படி அதை ஆள் மாறாட்டம் பண்ணுவான்,
அந்த தேவ பக்தி எப்படி ஆள் மாறாட்டம் பண்ணுவா அப்படின்றத குறிச்சு நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஏன் அதை ஆள் மாறாட்டம் பண்றான்னா, பிசாசு எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றுறதுக்கு அவன், நான் இன்னைக்கு நம்ம டிவி சினிமாஸ்ல பாக்குற மாதிரி, காமிக்ஸ்ல படிக்கிற மாதிரி பல்ல விட்டு முடிய விட்டு எல்லாம் வரமாட்டான். வருவானா? பல்ல விட்டு கண்ணெல்லாம் இந்த சாமி மாதிரி எல்லாம் வரமாட்டான். அவன் எப்படி, பிசாசு எப்படி இருக்கான்? வசனம் சொல்றது, அவன் பூரண அழகுள்ளவன் சொல்லப்படும். பிசாசு எப்படி இருப்பான்? அப்ப பிசாசு என்ன பண்றான்னு சொன்னா, ஏமாத்துறதுக்கு தான் அப்ப எப்ப உருவங்களை காட்டுறான். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, நியர்பை 90% காடா இருக்கிறான், 90% தேவனா இருக்கிறான் இல்லைங்களா? சிருஷ்டிப்பு ஒன்ன தவிர அவன் எல்லாவற்றிலும் தேவனாய் இருக்கிறான் இல்லைங்களா? அவனால என்ன பண்ண முடியாது? மூல சிருஷ்டிப்ப கொண்டு வர முடியாது. அதனாலதான் சிருஷ்டிப்ப தாறுமாற செய்யறான். அதனால சகோதர சகோதரியே, அவன் தேவனை போல தன்னை காண்பித்துக் கொள்வான். அதனாலதான் சொன்னேன், தேவ பக்தினா என்ன அர்த்தம்? தேவனை போல இருத்தல். தீர்க்கதரிசி அதுக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்றாரு, அது பூரண சற்குணம் என்றார். பர்ஃபெக்ஷன் வார்த்தை உபயோகப்படுத்துறார். தேவபக்திக்கான அர்த்தத்தை என்ன சொல்றாரு? பர்ஃபெக்ஷன். ஆனா இந்த பர்ஃபெக்ஷன் தலைக்கல்ல எங்க வர வேண்டியதா இருக்குது? மேல வர வேண்டியதா. தீர்க்கதரிசி இந்த இடத்துக்கே அதை உபயோகப்படுத்துறார். கவனிச்சுக்கோங்க, இதுல இருக்கிற மிஸ்ட்ரியில நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, அது கீழே நல்லா தயவு செஞ்சு க்ளோஸா கவனிங்க, என்கேஜா இருங்க. இங்க தேவபக்தி, இங்க சகோதர சிநேகம், இங்க அன்பு. இதுதான் பரிபூர்ணமா டோட்டலா இதுக்கான பரிபூர்ணம். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்த தேவபக்திக்கான அர்த்தத்தை எப்படி சொல்றாருன்னா, லைக் அஸ் காட், தேவனை போல இருத்தல், தேவனை போலவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் அர்த்தம். நியர்பை பர்ஃபெக்ஷன் இங்கே வருது. அப்ப தேவனை போல இருக்கிற நிலைக்குள்ள அது காணப்படுது. இப்ப இதை தீர்க்கதரிசி எபேசியர்ல கூட இன்னொரு வசனத்தை வாசிக்கிறார். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுசேஷ வேலைக்காக சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளை, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்படின்னா சபை, பரிசுத்தவான்கள் சபையை குறியுது. சீர் பொருந்தும் பொருட்டு, பரிபூர்ணம் அடையும் பொருட்டு, அங்கேயும் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ ஒண்ணு தனிப்பட்ட நபருடைய ஒரு பரிபூர்ணத்தையும் தேவபக்தியும் குறிக்குது. இன்னொன்னு ஒட்டுமொத்தமா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரிபூர்ணம் அடைவதற்கு என்று குறிக்கப்படுது. இந்த ரெண்டு விஷயத்தை உபயோகப்படுத்துறார். இது பின்பதாக இருக்கிற மிஸ்ட்ரியை உங்களுக்கு காட்டப்படுற, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, இம்பார்ட்டன்டா அது உதவும், எங்க மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அநேக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் உடையும். நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் இதெல்லாம் தேவபக்தி நினைச்சிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை பண்றோம் இல்லையா, அது உடையும். இதெல்லாம் தேவபக்தி பிரதர். நம்ம எதெல்லாம் தேவபக்தியா நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது இல்லைன்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். விசுவாசிக்கிறீங்களா? கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. அப்போ இங்க தேவபக்தி இருக்கான வார்த்தைக்கான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ற பாருங்க. அதுக்கான கிரேக்க வார்த்தை எசுபியா அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. அது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டு சொன்னா இணை சொல், ரெண்டு வார்த்தைகள் ஒண்ணு சேர்றது மூலமா வர்ற சொல் காம்பவுண்ட் மீனிங், காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப தண்ணீர் இருக்கு இல்லையா, தண்ணீர்ன்றது காம்பவுண்ட் வேர்டு, சிங்கிள் வேர்டு கிடையாது. தண்ணீர்ன்றது இணை சொல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கணதல் ஹேனி எழுத்துறது குத்தில நினைங்க. காம்பவுண்ட் வேர்டு, காம்பவுண்ட் வேர்டுனா இணை சொல். அப்படின்னா தண்ணீர் அப்படின்றது தனி வார்த்தை அல்ல, நீர் தான் தனி வார்த்தை. கரெக்டா சொல்ற புரியுதா உங்களுக்கு? நீர், தண்ணீர். தண்ணீர்னா குளிர், தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர்ந்தன்னு அர்த்தம். நம் தெலுங்குல கூட தன்னக அப்படின்னு சொல்லி பேசுறோம் இல்லையா, அந்த தன்ன்ற வார்த்தை குளிர்ந்தன்னு அர்த்தம். இப்போ நீர் அப்படின்றது நமக்கு தெரியும், வாட்டர் இல்லையா? அப்ப பொதுவாக இந்த உலகத்துல கிடைக்கக்கூடியது தண்ணீர் கிடைக்குது இல்லையா? அது ஆர்டிக் பிரதேசங்கள்ல போகும்போது அது இன்னும் கோல்டா கிடைக்குது, ஐஸ் ஃபார்ம்ல கிடைக்குது. ஹீட்டா போகும்போது அது நாங்க பாயில்டு வாட்டர் கிடைக்குது. ஆனா பொதுவாகவே கிடைக்கிறது தன், ஒரு நார்மலா வெதுவெதுப்பான தண்ணீர் கிடைக்குது இல்லையா? அப்ப இது ஒரு காம்பவுண்ட் வேர்டுன்னு சொன்னேன், ரெண்டு வார்த்தைகளை சேர்ந்து. அது மாதிரி யுசிபியா அப்படின்ற அந்த வார்த்தையும் தேவபக்தின்ற வார்த்தையும் ரெண்டு வார்த்தைகளோட கூட்டு சொல்லுன்னு சொன்னேன். புரிஞ்சவங்க நல்லா? அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா ரெவரன்ஸ். ரெவரன்ஸ்னா என்ன அர்த்தம்? ரெவரண்ட் அப்படின்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? ரெவரண்ட் பாஸ்டர், பிரதர்ன்றோம். ரெவரண்ட் வார்த்தை பயபக்திக்குரியதுன்னு அர்த்தம். பயங்கரமானது, பயங்கரமானவர்ன்றது அந்த பயங்கரம் கிடையாது, பயபக்திக்குரியது.
அதை நம்ம பயபக்தியோடு பார்க்க வல்லது. புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு 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 இந்துஸோ ஆட்களோ ஒரு கோயிலை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கோயிலை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அந்த சிலையை பார்த்து வணங்குவாங்க. ஏன்னா அந்த பொருள் பயபக்திக்குரியதா அவங்க வச்சிருக்கிறாங்க, ஒரு ரெவரன்ஸா வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அதே போல கிறிஸ்துவர்கள், ஸ்தாபன கிறிஸ்துவர்கள் பைபிளை பார்க்கும்போது எடுத்து முத்தம் வச்சுக்குவாங்க. நம்மளும் அதை மதிக்கிறோம், மரியாதை செலுத்துறோம். அப்போ அந்த செயல் எதை காட்டுதுன்னு சொன்னா பயபக்திக்குரியது அது அப்படின்றத காண்பிக்கும். அந்த மாதிரி இங்க எசுவியான்ற வார்த்தை, இங்க இருக்கிற தேவபக்தின்ற வார்த்தை பயபக்திக்குரியது, மதிப்புக்குரியது அப்படின்றது உலகத்திலேயே மதிப்பு காட்டுறோம். பயபக்திக்குரியதுன்றது பிட்டி டுவர்ட்ஸ் காட் அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக என்னவா இருக்குதுன்னு சொன்னா பயபக்தியா இருப்பது, காட்லினஸ். இதுக்கான மீனிங், ரியலான வார்த்தை என்ன சொல்ற பாருங்க சொன்னா, இது எப்படி ஒலிக்கிறது அப்படின்னு சொன்னா, எசுபியா மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லுது? தேவபக்தி, பயபக்தி, ஒரு தெய்வீகம், டியேட்டி, தெய்வீகத்தை உள்ளடக்குன ஒரு பகுதின்னு அர்த்தம். தேவபக்தினா ஆல்ரெடி தீர்க்கதரிசி சொன்னா அந்த ரியல் மீனிங் வருதா? தேவபக்தினா என்னன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவனை போல இருத்தல், ஆஸ் லைக், தேவனை போல இருத்தல். அப்போ தேவனை போல இருக்கிறதுக்கு தெய்வீகம் ஒரு இடத்துல என்ன இருக்கணும்? உள்ள ஃபார்ம் ஆகணும். அதுதான் தேவனை போல இருக்கிறதுன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன ஃபவுண்டேஷன் விசுவாசம் போட்டாச்சு, அப்புறம் தைரியம் வல்லமை போட்டாச்சு, அப்புறம் ஞானம் போட்டாச்சு, அப்புறம் தன்னடக்கம் போட்டாச்சு, அப்புறம் பொறுமை, அப்புறம் தேவபக்தி. ஏற்கனவே 5 கட்டியாச்சு, 5 பில்டிங் கட்டியாச்சு. 6வது பில்டிங் நியர்பை அது எந்த நிலையில காணப்படுதுன்னு சொன்னா தேவனை போல மாறிடுது. ஏன்னா அது பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைக்குள்ள அது வருது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நபர் கிரியில நார்மலாவே இயல்பாவே தனக்குள்ள விசுவாசம் பரிசுத்தமாக்கப்படும் போது அந்த நபர் தேவனை போல காண்பிக்கிறவனா இருப்பான். இது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உங்களோட விசுவாசம், நம்மளோட விசுவாசம் அறிக்கையினாலதான் தெரியும். விசுவாசம் நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்பட ரட்சிப்பு உண்டாக கூட பேசுறீங்களா? வாயினால் அறிக்கை பண்ணப்படுதல்ன்றதுதான் பரிசுத்தமாக்கப்படுது. இருதயத்துல இருக்கிறதா விசுவாசம். அப்ப ஒரு நபர் எதை விசுவாசிக்கிறானோ அதை வெளிப்படுத்தும் போது அந்த பொருளுக்குரிய, அந்த பொருளுக்கு என்ன வேல்யூ, அந்த வேல்யூ அந்த நபருக்கு கிடைக்கும். இது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க? நான் இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். எதை விசுவாசிக்கிறானோ அதை அவுட்புட்டா வெளிப்படுத்தும் போது அந்த அவனுக்குள்ள இருந்து அந்த விசுவாசம் வெளிப்படும் போது அந்த விசுவாசத்துக்கு ஒரு கனமும் மரியாதையும் கிடைக்கும் இல்லையா? அது அவனுக்கு கிடைக்கும். அந்த அப்படியே இல்லைங்களா, அவனுக்குள்ளதான் ஜனங்கள் பாக்குறாங்க. அப்போ விசுவாசம் கிரியாய் வெளிப்படும் போது அது பரிசுத்தமாக்கப்படுதலா இருக்குது. அந்த இடத்துல அந்த வார்த்தை அவனுக்குள்ள வெளிப்படும் போது அந்த இடத்துல தேவனை நபர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சுது? விசுவாசிய ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து கீழே இம்பார்ட்டன்ட் விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. இதுக்கான அர்த்தத்தை என்ன சொல்ல பாருங்க. இந்த வார்த்தையில் தெய்வீகம், பக்தி அல்லது கடவுள் மீதான பயபக்தியை குறிக்கிறது. இது தெய்வீக விஷயங்களுடைய தொடர்புடைய பக்தி அல்லது மரியாதைகளுடன் அணுகுமுறை மற்றும் நடத்தையை குறிக்கிறது. இங்க பாருங்க, இது நல்லது என்றும் வணங்குவது அல்லது பக்தியுடன் இருப்பது என்று பொருள்படும் ஆகிய அந்த எசுபியா என்ற வார்த்தையில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு சொல்லாகும். நான் இணை சொல்லுன்னு சொன்னேன், சாரி, கூட்டுச்சொல். காம்பவுண்ட்ன்றது கூட்டு சொல்லாகும். 2 வெவ்வேறு வார்த்தைகளை சேர்த்து உருவாக்கப்பட்டது. எது? இசுபியான்றது. இது பயபக்தி, இதுன்றது ஒண்ணு பயபக்திக்குரியதுன்றது. ஆனா தேவ பக்தின்றதுக்கான அர்த்தம்ன்றார். அது கீழே பாருங்க, நல்ல வழிபாடு அல்லது நல்ல மரியாதை, கடவுளின் விருப்பத்துக்கேற்ற வாழ்ந்த வாழ்க்கையை விவரிக்கும் சூழ்நிலைகளை இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு நபருக்குள்ள தேவ பக்தின்னும் போது எப்படி இந்த உலக ரீதியான ஒரு மனுஷன் ஒரு சிலையை பார்க்கும்போது ஒரு பயபக்திக்குரிய நிலைக்குள்ள வரானோ அந்த மாதிரி அது ஒரு சிலை, அது தேவன் இல்லாத ஒரு விஷயம். ஆனா இந்த தேவ பக்தி, அந்த ரெவரன்ஸ்ன்றது ஒரு நபருக்குள்ள வர்றது. அப்போ ஒரு நபர் மேல வரணும். இப்போ நான் உங்களை பார்க்கும்போது தேவ பக்திக்குரிய நபரா உங்களை நான் பாவிக்கிறேன் அப்படின்னும் போது ஆல்ரெடி உங்களுக்குள்ள அந்த ரெவரன்ஸ் என்ன இருக்கணும்? நான் சொல்ல புரியுதுங்களா? ரெவரன்ஸ் ஆனது உங்களுக்குள்ள போற்றப்பட்டிருக்கணும், ஊற்றப்பட்டிருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி அது ஊற்றப்படும்? இப்ப அடுத்தது நான் தான் சொன்னேன், தேவ பக்தின்றது ஒரு ரகசியம் சொல்லி பைபிள் சொல்லுதுன்னு சொன்னேன். வேற எதையுமே இங்க ரகசியம் சொல்ல. தேவ பக்திய தேவனை போல இருக்கிறீங்க நீங்க. அப்ப தேவனை போல இருக்கிறீங்க அப்படின்னும் போது வெளியில உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்குறாங்க? தேவனை போலவே பாக்குறாங்க. அப்ப எப்படி ஒரு நபரை தேவனை போல பார்க்க முடியும்?
டியட்டி, டிவோட்டி, அதாவது தெய்வீகம். தெய்வீகமானது அந்த நபருக்குள்ள இருக்கணும் இல்லையா? இப்ப அடுத்தது பாருங்க, சொல்ற பாருங்க, அது முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க, முக்கியமான பாயிண்ட் இதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆல்ரெடி நான் வாட்ச பாகம். அவர் 5:24 தீர்க்கதரிசி 5:48 சொல்றாரு, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? 3 விஷயத்தை தீர்க்கதரிசி சொல்றாரு. தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று நான் சொன்னதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? 1, பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல. 3வது காரியம். அடுத்தது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, அப்படின்னா பரிபூர்ணம் அடையும் பொருட்டு. இந்த 3 விஷயங்களை தீர்க்கதரிசி பயன்படுத்துறாரு. இப்ப அகைன் இந்த வார்த்தையில இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கவனிங்க நல்லா, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. பரிசுத்தமாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தமான அபிஷேகம், பின்பு பூரணம். இந்த 3 விஷயங்கள் இருக்கு. ஒரு கிருபையின் 3 படிநிலைகள் உங்களுக்கு தெரியும். 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரேஸ். கிரேஸ் உடைய 3 விஷயங்கள். 1 நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். இது கம்ப்ளீட் ஆகும் போதுதான் பரிபூர்ண வார்த்தை வெளிப்படும். அப்ப பரிபூர்ண வார்த்தை தான் கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நீதிமானாக்கப்படுதல் அதான் கிருபையின் 1வது படிநிலை. பரிசுத்தமாக்கப்படுதல் கிருபையினுடைய 2வது படிநிலை. பரிசுத்தாவின் அபிஷேகம் அது 3வது படிநிலை. அதுக்கப்புறம் 4வது இங்க முழு தேவனே வார்த்தையே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு முத்தரிக்கிறார். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. விசுவாசம் இங்க பார்த்தோம் நம்ம. கவனிங்க, விசுவாசம் வரும்போது இருதயத்தை விசுவாசிக்கும் போது நீதிமானாக்கப்படுதல்ல ஒரு பிரமிட்ல நான் இங்க ஆல்ரெடி இங்க காட்டின விஷயத்த காட்டுறேன் உங்களுக்கு. இதான் இந்த இடத்துல கிருபையின் 3 படிநிலைகளை காட்ட போறேன் உங்களுக்கு. கரெக்டுங்களா? இந்த இடத்துல கிருபையின் 3 படிநிலை என்ன சொல்லுங்க? அப்புறம் பரிசுத்தாவின், புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப நல்லா கவனிங்க, நீதிமானாக்கப்படுதல்ன்றது இங்க வருது. விசுவாசம் நீதிமானாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல் எங்க வரும்? அப்புறம் இருதயத்துல ஒரு நீதி உண்டாகி இருதயத்துல விசுவாசிக்கப்படும். இதோட முடிஞ்சிச்சு. கிரியைகளுக்கு அங்க இடம் கிடையாது. அடுத்தது வெளிப்பட போற எல்லா காரியங்களும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு கீழே இது வருது. கரெக்டுங்களா? அடுத்தது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பரிசுத்தமாக்கப்படுதலா இருக்குது. இந்த பிரதர்லி கைண்ட்னஸ் காலத்துக்கு வரும்போதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் வெளிப்படுது. கிருபையுடைய 3 படிநிலைகள். அண்ட் தென் இந்த வார்த்தை இதுதான் முத்திரையார், பரிசுத்தாவின் முத்திரையா இருக்குது. சபையை முத்தரிக்கிறார். இது ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளேயும் இது அப்படிதான் நிறைவேறுது. புரிஞ்சா இது வரைக்கும்? இதுதான் நோட்ஸ் நான் கீழே காட்டுறேன். கவனிங்க, முக்கியமான பாயிண்டா காட்டுறேன். கவனிங்க, விசுவாசம் நான் மேல காட்டின டைகிராம கீழே காட்டுறேன். விசுவாசம் நீதிமானாக்கப்படுதலா இருக்குது. வல்லமை, தன்னடக்கம், ஞானம், தேவபக்தி இது பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையா காட்டுது. பரிசுத்தமாக்கப்படுறது கணதல் என்ன தர ஜஸ்டிபிகேஷன், சாண்டிபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். சாண்டிபிகேஷன் பரிசுத்தவந்தவன் ஆಗೋದು, ನೀತಿವಂತನ ಆಗೋದು ಫಸ್ಟ್ ವರ್ಡ್. ಪರಿಶುದ್ಧವಂತನ ಆಗೋಣ ಸೆಕೆಂಡ್ ವರ್ಡ್. பரிசுத்தாத்மன அபிஷேகம் வந்தது 3வது விஷயம். கவனிங்களா? அப்போ சகோதர அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குது. ஏன் இந்த 3 விஷயத்தை இந்த இடத்துல நான் வைக்கிறேன்றதுக்கு ரீசன் சொல்றேன். இது 7 சபைக்கால செய்தி அடையாளமா இருக்குது. இந்த 7 விஷயம் திரும்ப சொல்றாரு. இந்த 7 சுவாபங்களும் 7 சபை காலங்களோட 7 தூதர்களோடு என்ன ஆகுதுன்னு சொன்னா இணையுதுன்றார். இதோட புரியுதா உங்களுக்கு? இணையுதுன்றார். அப்போ நீதிமானாக்கப்படுதல் வார்த்தை விசுவாசிக்கும் போது வந்துருது. அதுக்கு பின்பதாக வருது. எது வரைக்கும் வருதுங்க? பரிசுத்தமாக்கப்படுதல், தேவபக்தி, சகோதர ஸ்நேகம் வரைக்குமே கூட வருது. அதுக்கப்புறம் தான் ஒரு நிமிஷம் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள வரான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனை கிருபையின் 3வது படிநிலை வரும்போது அவன் முத்தரிக்கப்படுறான். 3வது என்ன பண்றான்? முத்தரிக்கப்படுறான். இது வரைக்கும் நிறுத்திக்கோங்க. அடுத்த பாயிண்ட்க்கு நான் கடந்து போகிறேன். தேவபக்தி அப்படின்னு சொல்றது ஒரு மிஸ்ட்ரின்னு சொன்னவங்களுக்கு. தேவபக்தினா தேவனை போல் இருத்தல் சொன்னேன், ரெவரன்ஸ் சொன்னேன், தேவத்துவம் ஒரு நபருக்குள் வாசம் செய்யுதுன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு ரெவரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
உலகத்துல ஒரு எந்த தேவ பக்திக்குரிய பொருட்களை பார்க்கும்போது, நபர்களை பார்க்கும்போது, ஆட்களை பார்க்கும்போது ஒரு நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ரெவரன்ஸை வெளிப்படுத்துவாங்க, மதிப்பு மரியாதை வெளிப்படுத்துவாங்க. அந்த நிலை டிவோட்டி, டேட்டி, தெய்வீகம் ஒரு நபருக்குள்ள இருக்கிறது தான் தேவ பக்தின்னு சொன்னா. அது எப்படி ஒரு நபருக்குள்ள வரும்? அதான் மிஸ்ட்ரி. 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, தேவ பக்திக்குரிய ரகசியம் சொல்லி. புரிஞ்சா உங்களுக்கு? தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ள என்று விளங்கப்பட்டார், புறஜாதி இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், மகிமையில் ஏறு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். கவனிங்க, தேவ பக்தி என்னன்னு சொல்லிட்டேன், தேவ பக்தி ஒரு ரகசியம் சொல்லிட்டேன். தேவ பக்தி அப்படின்றது ஒரு ரகசியம். அது தேவனை போல இருத்தல். அப்படி எப்படி இருக்க போது சொன்னா, தேவன் மாம்சத்துல வெளிப்படுதலா இருக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம அடிக்கடி நான் சொல்றேன், திருத்துவக்காரர்களுக்கு அதிகமா எடுத்து யூஸ் பண்ற வார்த்தை அந்த வசனம். 1 தீமோத்தேயு 3:16 நம்ம அதிகமா எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? பாருங்க, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படின்றது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேவனோட வார்த்தை எப்பொழுதுமே நித்தியமான வார்த்தை, அது எல்லா காலத்துக்கும் பொருந்துற வார்த்தை. இப்போ தேவனை போலிருத்தல் அப்படின்றது, தேவ பக்தின்றது என்னன்னு சொன்னா, தேவன் மாம்சத்துல வெளிப்படுவது இல்லைங்களா? தேவன், இப்ப நான் சொல்றேன், தேவனுடைய மாம்சம் எது? சபை. அப்போ தேவ பக்தின்றது தேவனுடைய சபைக்குள்ள தேவன் வெளிப்படுறதா இருக்குது. கொஞ்சம் பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. தேவ பக்திக்குரிய ரகசியம் யாரும் ஒப்புக்கொள்கிறபடியே, தமிழ் அப்படி இருக்குது, இங்கிலீஷ்ல வித்தவுட் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வித்தவுட் கான்ட்ரவர்சினா என்ன அர்த்தம்? கான்ட்ரவர்சினா என்னங்க? முரண்பாடு, விவாதம்னு அர்த்தம். விவாதத்துக்கு இடமின்றி அப்படின்றது அர்த்தம். விவாதம் பண்ணக்கூடிய கூடாத அளவுக்குன்னு அர்த்தம். விவாதத்துக்கு இடம் இல்லை. அது வந்து டவுட், அன்டவுட்ஃபுல் அர்த்தம். அந்த சந்தேகத்துக்கு இடமின்றி அர்த்தம். தேவ பக்தினாவே என்ன அர்த்தம்? தேவ பக்திக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமே என்னன்னு சொன்னா, தேவன் விவாதத்துக்கே இடம் இல்லாம தேவன் ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுறதுன்றது. புரிஞ்சாங்களுக்கு? பாயிண்ட் புரியுதுங்களா? நுணுக்கமான பாயிண்ட்ஸை பேசிட்டு இருக்கிறேன். இது முன்னதாக அடுத்தது இந்த காலத்தை குறிச்சு பேச போறேன். நான் முக்கியமா இந்த காலத்துல பிசாசு எப்படி செயல்படுறான், அந்த தேவ பக்தியை ஆள் மாறாட்டம் பண்றான்றத குறிச்சு சொல்ல போறேன். நான் கவனிச்சுக்கோங்க நல்லா. தேவ பக்தியை குறிச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு? கவனிங்க நல்லா. இங்க பாருங்க, தேவ பக்தி, அவர் ஒரு கணத்தில் அடிக்கப்பட்ட போது மறு கணத்தை காண்பித்தார். அவர் கடினமாக நடத்தப்பட்ட போது மறு உத்தரவு பேசவில்லை, திரும்பவும் கோபத்துடன் பதில் அளிக்கவில்லை. அது தேவ தன்மையா இருந்தது. பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் என்று ஒரே நோக்கத்தை அவர் கொண்டிருந்தார். பாருங்க அது கீழே, இவ்விதமாக நிலையிலுடன் நீ கடந்து வரும்போது ஒரு தேவகுமாரனுக்கு ஒத்த பரிபூர்ண வளர்ச்சி நிலையை அடைகிறாய். இன்னும் சகோதர சிநேகம் இருக்குது, இன்னும் அன்பு பரிசுத்தாவின் முத்திரை. ஆனா இதுக்கு முன்பதாக தேவ பக்தின்ற ஸ்டேஜ்லயே உலகம் உன்னை எப்படியா பார்க்கணும் அப்படின்னா, தேவன் இவர் சரீரத்துக்குள்ள மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறார். ஒரு ரெவரன்ஸ் உனக்குள்ள இருந்து பார்க்கணும், ஒரு பயபக்தி உனக்குள்ள இருந்து பார்க்கணும். அது எப்படி? அந்த மிஸ்ட்ரி தான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த தேவ பக்திக்கான ரகசியம் என்ன அப்படின்றத உங்களுக்கு இந்த லைனை சொல்லிட்டேன். தேவ பக்திக்கு ரகசியம் என்ன? தேவன், அவங்க 2 பேர் தான் சொல்றாங்களே, ஸ்வயத்தனை சொல்லுங்களேன். தேவ பக்தியின் ரகசியம் தேவன், எல்லாரும் சொல்லுங்க இன்னொரு முறை. தேவ பக்தியின் ரகசியம் தேவன் மாம்சத்துல வெளிப்படுவது. தேவன் மாம்சத்துல வெளிப்படுவது. இன்னொரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு, கவனிங்க நல்லா. இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்றேன். தேவ பக்திக்கு பலன் இருக்கான். தேவ பக்திக்கு ஒரு பலன் இருக்குன்ற தீர்க்கதரிசி இல்லைங்களா? ஏன்னா மேலும் கொடிய காலங்கள் வரும் என்றும் அறிவாயாக, மனுஷர் தற்பிராயாரும் பணப்பிரியராயும் இப்படியே வந்துட்டே இருக்குது. என்னைய மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கிறார்கள் சொல்லிட்டு, இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் சொல்றாரா இல்லையா? அப்போ இங்க தேவ பக்திக்கு ஒரு பலன் இருக்குன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப தேவ பக்திக்கு பின்னாடி ரகசியம் என்னவா இருக்குன்னு சொன்னா, தேவன் ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுவது. முதலாவது வருகையில தேவன் ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்பட்டார். ஆதியில வார்த்தை தேவன், அந்த வார்த்தை மாம்சமானது. அதை நாங்கள் தொட்டோம். ஆதி முதல் நாங்கள் கண்டதும் கேட்டதும்
தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அது பிதாவிடத்தில் வெளிப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனை தொட்டு அதை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். ஒண்ணு. ஆமென். அப்போ அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் மாம்சமா மாறுச்சு இல்லைங்களா? blood become a word become a flesh மாம்சமா மாறுச்சு. அப்போ என்ன மாறுச்சுன்னா வார்த்தை மாம்சம் மாறுச்சு. அந்த வார்த்தைக்குள்ள தேவன் தன்னை அனாயிட் பண்ணி கொண்டார். அப்போ தேவன் அந்த ரெவரன்ஸ், அந்த ஆராதனைக்குரியவரா தொழுகைக்குரியவரா மாறினா இல்லைங்களா? ஏன் நம்ம தேவபக்தியை பெற்றுக்கொண்டாலும் நம்ம தொழுகைக்குரியவர்கள் அல்ல, ஆனா ஒரு தொழுகைக்குரியவர். ஏன்னு சொன்னா, ஏன் நம் தொழுகைக்குரியவர்கள் அல்லன்னு சொன்னா, இந்த பாடி சின்ஃபுல் பாடி, உள்ளதான் தெய்வீக வாசமா இருக்குமே தவிர வெளியில இந்த மாம்சம் பாவத்துக்குரிய அழிவுக்குரிய சரீரம். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இதோட கூட நான் பேசுறேன் பாருங்க, முக்கியமான விஷயத்துக்கு பேசுறேன் பாருங்க. என்ன நடக்குது? முக்கியமான விஷயம், முக்கியமான பாயிண்ட், முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்றும் அறிவாயாக. எப்படியில் மனுஷர் தற்புரையரையும் பணப்பிரியரையும் வீம்புக்காரராயும் அகத்தை உள்ளவர்களாயும், இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வந்து முக்கியமான விஷயத்துக்கு சொல்றேன், துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நல்ல கவனி. இப்போ தேவ பக்தியின் வேஷம் என்னங்க? வேஷம் இல்லாத, அதாவது நான் உண்மையாவே அந்த சுவாபத்தோட அந்த சாயலோட இல்ல, ஆனா இந்த சாயலை வெளியே காண்பிக்கும்படி என் தோற்றத்தை வெளில மாத்திக்கிறது வேஷம் போடுறது. நான் சினிமா ரீதியில சொல்றேன், வேஷம் போடுறதுன்னா என்னுடைய சாயல் எப்படி இல்ல, அவரை மாதிரி இல்ல, ஆனா நான் வெளில என்ன பண்றேன், அவரை போல காண்பிக்கிறதுக்கு உங்களை நான் என்ன பண்றேன், ஏமாற்றுகிறதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு மேக்கப் மூலமா இல்ல. நான் என்னங்க, என்னுடைய கலரோ என்னுடைய ஹைட்டோ வெயிட்டோ அந்த மாதிரி இல்ல, ஆனா நான் உங்களை ஏமாத்துறதுக்காக அந்த சாயல் என்ன பண்றேன், மேக்கப்பா போடுறது. அந்த மாதிரி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தீர்க்கதரிசி இந்த வார்த்தை எடுத்துக்கிறார். இதே வார்த்தை இங்கிலீஷ்ல வாசிக்கிற பாருங்க. having a form of godliness but denying the power thereof. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை போடுறாங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? தீர்க்கதரிசி என்ன சொல்ல தெரியுமா? தேவ பக்தியை போல இருந்து, தேவனை போலவே இருந்து, அதுக்கு ஒரு பலன் இருக்கு, அந்த பலன் அதுக்குள்ள இருக்காது அப்படின்றது. அதான் அதுக்கான தாறுமாறு. தேவ பக்தினா என்னன்னு சொன்னா, அதுக்கு மேல இருக்கிற மிஸ்ட்ரி என்னன்னு சொன்னா, இப்போ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் என்ன இருக்குது, தேவ பக்தியின் வேஷம். அப்ப இது கண்டிப்பா தேவ பக்தியின் வேஷம் தான்றத எப்படி அறிஞ்சு கொள்றது அப்படின்னா, அந்த பலன் அவங்க மறுதளிப்பாங்க. ஆமென். அப்ப தேவ பக்தியின் பலன் என்னன்னு அவங்க புரிஞ்சாதான் உண்மையான தேவ பக்தி எப்படி பெற்றுக்கொள்வதுன்றத தெரிஞ்சுக்கொள்ள முடியும். கரெக்டுங்களா உங்களுக்கு? நான் சொல்ற புரிஞ்சா உங்களுக்கு? அந்த பயன் புரியுதுங்களா? நான் ஃபர்ஸ்ட் திரும்பவும் சொல்றேன், இந்த ஆர்டர் வேற வேற விஷயங்கள்லாம் பேசுறதுனால நான் திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. தேவ பக்தினா என்ன சொல்லுங்களேன்? தேவனை போலவே இருத்தல் அப்படின்னு சொன்னா இன்னொரு சரியான வார்த்தை, அதுக்கு இன்னொரு சரியான வார்த்தை சொல்றேன். அதுக்கு நாட் நெசசிட்டின்னு அர்த்தமா புரியுதுங்களா? பரிபூர்ணம் என்ற வார்த்தை, பரிபூர்ண வார்த்தை படிச்சிருக்கீங்களா? பரிபூர்ணம் என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ஷன். பரிபூர்ணம் என்ன அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனா, இது பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னா, பர்ஃபெக்ஷன் வார்த்தைக்கு அதுல எக்ஸ்டர்னலா எதுவும் சேர்த்த வேண்டியது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? பர்ஃபெக்ஷன் முற்றிலுமானது, அதுக்குள்ள எதுவுமே சேர்த்த வேண்டியது, இனிமேல் இது கொஞ்சம் சேர்த்தணும்ன்றது எதுவுமே இல்லை அப்படின்றது அர்த்தமா இல்லைங்களா? இந்த வார்த்தையை தான் தீர்க்கதரிசி தேவ பக்திக்கு பயன்படுத்துறார். பரலோகத்துல ஒரு பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல தேவனுக்கு ஏதாவது வெளில எக்ஸ்டர்னலா சேர்த்தணுமா? சேர்த்த வேண்டிய அவசியம். அதேதான் தேவ பக்திக்கும் பயன்படுத்துறார். ஒரு நபருக்குள்ள தேவ பக்தி வரும்போது அவன் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ஷன், இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா? பரலோகத்துல பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப அந்த பரிபூர்ண பர்ஃபெக்ஷன் வார்த்தைகள் அர்த்தம் என்ன? லெட்டர்ஸ் எவ்வளவு லெட்டர்ஸா இருக்குது? 7 லெட்டர்ஸா இருக்கு இல்லையா? 7 வார்த்தைகள் பரிபூர்ணம். 7ன்றது பரிபூர்ணம் இல்லையா? அப்ப அதனாலதான் 7th சர்ச் ஏஜ் வரும்போதுதான் பரிபூர்ணத்தின் செய்தி வந்திருக்குது, பரிபூர்ணப்படுத்தும்படிக்கு.
புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, இதோட கூட நிறுத்துறேன். பரிபூர்ணம், அதாவது தேவ பக்தின்றது என்ன அப்படின்னு சொன்னேன். தேவ பக்திக்கு ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னேன். என்ன மிஸ்ட்ரி? தேவன் தெய்வீக ஒரு மாம்சத்துக்குள்ள வெளிப்படும் போது அப்படின்னா வெளிப்படுறதுக்கு முன்பதாக தெய்வீக ஒரு மாம்சத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஊற்றி கொள்ளணும் தன்னை. வெளிப்படுவது திரும்ப சொல்றாரு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு சொன்னா, சபை வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக சபை அதன் வல்லமையை பெற்றிருக்க வேண்டும்ன்ற. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துடைய சரீரத்திலிருந்து அந்த ஸ்திரீக்கு வல்லமை பெறப்பட்டு போவதற்கு முன்பதாக சபைக்குள்ளாய் வல்லமை இருந்துச்சு என்றார். கரெக்ட்? சரி, கிறிஸ்துவுக்குள்ள வல்லமை இருந்துச்சுன்னு சொல்ல, கிறிஸ்துவ வந்து தொடுறா, அந்த ஸ்திரீ தொடுறா இல்லையா? 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ தொடுறாங்க. அப்படி தொடும்போது கிறிஸ்துவ சரீரத்துல என்ன போச்சு? என்ன வல்லமை அது? அந்த தெய்வீக வல்லமை என்ன வல்லமைன்னு சொன்னா ஆம்னி பொட்டன்ட், தேவனுடைய சர்வ வல்லமை அவருக்குள்ள இருந்துச்சு. தேவனுடைய சர்வ வல்லமை இருந்துச்சு. அந்த வல்லமையை அந்த மாதிரி எதனால எடுத்துக்கொண்டான்னு பார்த்தோம். நம்ம அந்த விசுவாசம் படி இருந்தனால வல்லமை தானா வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. நீங்க கன்ஃபியூஸா பாக்குறீங்க, நான் ஏன் திரும்ப சொல்றேன். அந்த அம்மாவுக்கு விசுவாசம் இருந்துச்சு. வெளிப்பாடுனால விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அந்த அவருடைய சரீரத்துல வல்லமை என்ன பண்ணிட்டாங்க? ஈழ்த்துக்குனாப்பா. இந்த அம்மாவுக்கு அடுத்தது என்ன வந்துருச்சு? இப்போ நெக்ஸ்ட் வல்லமை வந்துருச்சு. வல்லமையெல்லாம் சுகம் வருது, வல்லமை வந்துச்சு. இப்போ வல்லமையை சபை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக வல்லமை பெற்றிருத்தல் வேணும். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வல்லமை வெளிப்படணும். கிறிஸ்துவின் சரீரம் தான் நம்ம, கிறிஸ்துவின் சரீரமா, கிறிஸ்துவின் மாம்சமா நம்ம. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அந்த மாம்சத்துக்குள்ளாய் வல்லமை பெறதுக்கு, வல்லமை வெளிப்படுத்துக்கு வல்லமை பெற்றிருத்தல் வேண்டும். அதே போல தேவபக்தின்றது தேவனை போன்றிருத்தல். இப்ப தேவபக்தியின் ரகசியம்ன்றது தேவன் மாம்சத்தில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவபக்தியின் ரகசியமே தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவது. வெளிப்படுறதுக்கு முன்பதாக தேவன் ஒரு மாம்சத்துக்குள்ள ஊற்றிக் கொள்ளுதல் அவசியம். அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படின்னா தேவ பக்திக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஒரு பொருளுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு வீரியம் இருக்குதா இல்லையா? ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு வீரியம் இருக்கா பாருங்க. புளிப்புக்கு ஒரு வீரியம் இருக்கு, கசப்புக்கு ஒரு வீரியம் இருக்கு, கரெக்டுங்களா? உவர்ப்புக்கு ஒரு வீரியம் இருக்குது, துவர்ப்புக்கு ஒரு வீரியம் இருக்குது. பூமியில இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு வீரியம் இருக்குது. அந்த பொருள் அந்த எசன்ஸை இழந்துச்சுன்னு சொன்னா அந்த பொருளுடைய அடையாளமே போயிடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற வார்த்தைகள் புரியலன்னா திரும்ப நான் சொல்றேன். ஒரு பொருளுக்கு ஒரு எசன்ஸ் இருக்குங்க. அந்த எசன்ஸ் உள்ள இருக்கிற அந்த எசன்ஸ் அது இழந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பொருளுடைய அடையாளம் போயிடும். அந்த பொருளுக்கு அடையாளமே அதுக்குள்ள இருக்கிற பலன் தான். அதான் ஸ்ட்ரென்த்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறேன் இல்லைங்களா? அப்போ தேவபக்திக்கு, தேவபக்தியின் ரகசியம் அப்படின்னா தேவன் மாம்சத்துல வெளிப்படுறது. வெளிப்படுறதுக்கு முன்பதாக தேவனோட மாம்சத்துக்குள்ள என்ன பண்ணுங்க? ஊற்றிக்கொள்ளும். அப்பதான் தேவபக்தியா மாறுது. அந்த தேவபக்திக்கு ஒரு பலன் இருக்கு இல்லையா? அந்த பலன் தானே ஊற்றணும். ஊற்றக்கொள்ள வேண்டியது என்னங்க? அந்த பலன் ஊற்றிக்கொள்ளும் போதுதான் அந்த இடம் தேவபக்தி உள்ள, இந்த நபர் தேவபக்தி உள்ள நபர்ன்றத அடையாளப்படுத்துவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த எசன்ஸ் இல்லாம என்ன இல்லைங்க? அந்த எசன்ஸ் இல்லாம அது தேவபக்தி ஆகாது. அந்த எசன்ஸ் இல்லாம என்ன ஆகுது? தேவபக்தி எனப்படாது. நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருளுக்கு வந்து இது பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது இதுக்கு, இந்த பிளாஸ்டிக் சொல்ற இதுக்கு ஒரு சாயல் இருக்கு, இதுக்கு அடையாளம் இருக்கு. இதுக்குள்ள ஒரு என்ன இருக்குன்னு சொன்னா எலிமெண்ட். இது ஒரு எலிமெண்ட், பிளாஸ்டிக் எலிமெண்ட். இந்த ஒரு பொருள் ஆக்கப்பட்டிருக்குது. அதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கு. அந்த மூலப்பொருள் அதோட நிலையை மாத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடையாளம் போயிடும். அடையாளம் போயிடும். என்ன பண்ண, இதை ஹீட்ல எடுத்து போடும்போது பிளாஸ்டிக் ஏன் அடையாளம் தர மாறுதுன்னு சொன்னா இதுக்குள்ள எலிமெண்ட் அந்த பலன் என்ன பண்ணுது? பலன் போயிடுது. அதே போல தண்ணீருக்கு, தண்ணீரை நீங்க கொதிநிலைக்கு உட்படுத்தும் போது அது அதோட பலனை இழக்குது. அப்ப தண்ணீன்ற அடையாளம் மாறுதுங்க இல்லைங்களா? அப்போ அதை தண்ணீரா வைக்கிறதுக்கு அதுக்கு முன்பதாக ஒரு பலன் தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற தேவ பக்தி என்ற நிலைக்கு ஒரு பலன் தேவைப்படுது. அதான் திரும்ப சொல்ற, அந்த பலன் என்ன சொன்னா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த பலன்ற ஒரு காலத்துக்கு அடுத்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த பலன். ஒரு நபர் அந்த வார்த்தையை முழுமையா ரிசீவ் பண்ணும் போது தெய்வீகம் அவனுக்குள்ள வருதான். அவன் தேவனை போல இருப்பானா? அப்ப அந்த மிஸ்ட்ரி இவனுக்குள்ள தேவபக்தி இருக்குப்பா அப்படின்றது எப்படி வெளிப்படுறது? எப்படி தெரியும்? தெரியாது எனக்கு. உங்களுக்குள்ள வெளிப்பாடு இருக்கிறது எனக்கு தெரியாது.
தேவபக்தியின் ரகசியம், தேவபக்தியின் ரகசியம் சொல்ற இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுக்குள்ள கோபம் இருக்குது, உங்களுக்குள்ள பயங்கரமான அன்பு இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்? அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது என்னவா இருக்குது? மிஸ்ட்ரியா இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு ரகசியத்தை உள்ளாடிக்கு இருக்கிறீங்க. அதுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு விஷயத்த காண்பிக்க வர்ற விஷயம் அதுதான். பரிசுத்தாவி அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்படி உதவுவாராங்க. உதவட்டும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு ரகசியத்தை உள்ள வச்சிருக்க, வெளிப்படாத வரைக்கும் அது என்ன இருக்குது? ரகசியம். அப்போ நீங்க அந்த காரியம் உங்களுக்குரியது, மனுஷனுக்குரியது. தேவபக்தி கிடையாது. ரெவரன்ஸ் வந்து மனுஷனுக்குரியதா பிரதர்? இல்ல. ஆனா அது தேவபக்தி எப்படி வரும்னு சொன்னா, அந்த பெலன் வந்து ஊற்றப்படுறது மூலமா அந்த பெலன் என்ன பண்ணுதுங்க? தேவபக்திக்குன்னு ஒரு பெலன் இருக்கு. நான் இந்த டிராயிங்ல உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இது இம்பார்ட்டன்டான விஷயம். தயவு செஞ்சு பொறுமையா கவனிங்க. கவனிங்களா? இது தெய்வீகம்னு வச்சுக்கோங்க. இதுதான் தெய்வீகம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு பாத்திரம். இது தேவன். அப்போ இதுக்கு ஒரு தன்மை இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு தன்மை இருக்குள்ள. தெய்வீகத்துக்கு ஒரு தன்மை இருக்குள்ள. தேவன்றதுக்கு என்ன தன்மை? தேவன்னா யார்? தேவன் என்னங்க? சர்வவல்லவர், சர்வஞானி, சர்வவியாபி இல்லையா? அப்ப இதுதான் அவரை தேவனை மாத்துது இல்லைங்களா? அப்ப அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறார்? தேவன் தன்னை வெளிப்படுத்துற விதம் என்ன? தீர்க்கதரிசி நான் மெசேஜ் கொடுத்திருக்கேன். தேவன் தன்னை 4 விதங்களை வெளிப்படுத்தினார் செய்தி கொடுத்திருக்கேன். தேவன் எப்படி வெளிப்படுறார்? ஃபர்ஸ்ட் இயற்கையில தேவன் வெளிப்படுறார். தேவன் தன் வார்த்தையில வெளிப்படுறார். தேவன் சரீரத்தை வெளிப்படுறார். தேவன் தன் ஜனங்களை வெளிப்படுறார். செய்தி நான் கொடுத்திருக்கிறேன், பாருங்க போய் யூடியூப்ல செய்தி கொடுத்திருக்கிறேன். தேவன் தன்னை வெளிப்படுத்தும் 4 விதங்கள். ஒன்று இயற்கையில தேவன், 2வது வார்த்தையில், 3வது சரீரத்துல. பாருங்க, தீர்க்கதரிசி 2 விஷயத்தை டிஃபரெண்ட் பண்றாரு. சரீரத்திலையும் வார்த்தையில டிஃபரெண்ட் பண்றாரு. 4வது தேவன் தன் ஜனங்களில் வெளிப்படுறார். இப்ப இது எல்லாத்துக்கும் வெளிப்படுறதுக்கு முன்னதாக தன் எசன்ஸ, தேவன் என்னவா இருக்கிறாரோ அந்த எசன்ஸ என்ன பண்ணோம்னு சொன்னா, எதுல வெளிப்படுறோமோ அதுல ஊத்தணும் இல்லைங்களா? அப்ப அந்த எசன்ஸ் என்னவா இருக்குன்னு சொன்னா, தேவனுடைய தாட்ஸ். இப்போ ஒரு மனுஷன் நீங்க என்னன்னு சொன்னா, நீங்க அப்படின்றது தனி, எது உங்களை தனிமைப்படுத்தி காட்டுறது என்னன்னு சொன்னா சுவாபம். நல்லா புரிஞ்சுங்க, பாயிண்ட் சொல்றேன். சரீர ரீதியா நம்ம எல்லாம் மேமல்ஸ், பாலூட்டிகளா இருக்கிறோம். ஒரு நபரை இன்னொரு மாதிரி வேறுபடுறது எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் கை இருக்கு, கால் இருக்கு, கண்கள் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே எல்லாம் பொதுவானதான். ஆனா ஒரு மனுஷன் மாறுபடுறது ஆத்மாவிலதான் மாறுபடுறான். ஆவியும் ஒண்ணுதான். ஆத்மான்றதுன்னு சொன்னா அவன் ஆவியை பெற்றிருக்கிற சுவாபம் தான் ஆத்மா. வாட் இஸ் சோல்? ஒரு ஆத்மான்றது என்ன? ஆத்மான்றது என்னன்னா ஆவியுடைய சுவாபமே ஆத்மா இல்லைங்களா? நான் அதனாலதான் சொன்னேன், தேவன் வந்து ஆதியில மனுஷனே மண்ணினால உருவாக்கிறாரு. ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். இங்க ஆத்மான்றத தனியா தேவன் எதையும் சிருஷ்டிக்கல. புரிஞ்சுவாங்க நல்லா. தேவன் சரீரத்தை உண்டு பண்ணார். தன்னுடைய ஆவியை ஊற்றும் போது, இந்த ஆவியை ஊற்றும் போதுன்றது நம்ம சினிமாட்டிக்ல வந்து ஊதும் போது கிடையாது. அந்த சரீரத்துக்குள்ள ஆவியை செலுத்தும் போது தேவனுடைய ஆவிக்குன்னு ஒரு சுவாபம் இருக்குது. அந்த சுவாபமும் ஊற்றப்படுது. அதான் ஆத்மா. சொல்றீங்க, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சுங்களா, புரியலையா? உங்களுடைய ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருந்தது. சரி, கவனிங்க இந்த பாயிண்ட் கவனிங்க. அப்போ தேவன் அப்படின்னும் போது அவருக்குள்ள இருக்கிற எசன்ஸ், அவருக்குள்ள சுவாபம். ஆல்ரெடி சொன்ன தேவன் எப்படியா இருந்தார்? ஆதியில் எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார். வார்த்தையா இருக்கிறதுக்கு முன்பதாக என்னங்க? சிந்தைன்றதுக்கு முன்பதாக இல்ல. இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த லைனை ஒருத்தர் பாயிண்ட் பண்ணி சொல்றீங்க, பட் கரெக்டான லைனை புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட், தேவன் நித்திய ஆவியாயிருந்தார் இல்லைங்களா? தேவன்றதுக்கான ஒன்னொன்றுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு, தனித்துவம் இருக்கு.
இந்த பிளாஸ்டிக் தனியா இருக்கு, இங்க இருக்கிற பைபிளுக்கு தனித்துவம் இருக்கு, இங்க இருக்கிற துணிக்கு தனித்துவம் இருக்குது. நான் சொன்னேன் இந்த தனித்துவமே தனிப்பட்ட அடையாளமே இதுக்குள்ள இருக்கிற பலன் தான். இதுக்குள்ள ஒரு எசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதை இந்த மாதிரி ஸ்டிஃபா மாத்துறதுக்கு ஏன் இது ஸ்டிஃபா இருக்குது, இது ஸ்டிஃபா இல்ல? இதுக்குள்ள இருக்கிற அந்த மூலப்பொருளுடைய தன்மை, அணுக்களுடைய தன்மை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது மாதிரி தேவன் அப்படின்றதுக்கு ஒரு தன்மை இருந்துச்சு இல்லையா? ஏதோ ஒரு தன்மை இருந்துச்சு இல்லையா? அந்த தன்மை தான் அவர் தேவனா மாத்துச்சு இல்லைங்களா? அவர் தன்னை எப்படி ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துறார்? அதை தன்னுடைய வார்த்தை சிந்தை, தேவன் அவருக்குள்ள நித்திய நினைவுகள் இருந்துச்சு, சிந்தை இருந்துச்சு. அப்ப இந்த சிந்தைக்கு என்பதாக தன்மையா இல்லாம என்ன முடியாது, சிந்திக்க முடியாது. இந்த பாயிண்ட் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க ஒரு தன்மையா இல்லாம அதை நீங்க சிந்திக்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு சாப்பாட்டை விரும்புறது என்பதாக அந்த தன்மை உங்களுக்குள்ள இல்லாம அதை சிந்திக்க முடியாது. தீர்க்கதரிசி சொல்றாரு நீங்க உங்கள் தன்மை அல்லாத ஒன்றை நேசிக்க முடியாதுன்றார். அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்றாரு நீங்கள் தேவனுடைய தன்மையா இருக்கிறீர்கள் என்றாரு. தேவன் உங்களை நேசிக்கிற எப்படி நேசிக்கிறாருன்னு சொன்னா நீங்கள் அவருடைய தன்மையா இருக்கிறதுனால தான் உங்களை நேசிக்கிறார். இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நான் நுணுக்கமான பாயிண்ட்ஸ் பேசுறேன் சகோதர சகோதரியே. இது என்ன கிடையாதுன்னா இது பால் கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்கிறது பாலான ஆகாரம் கிடையாது. எல்லா இடங்கள்ல பேச முடியாத பாயிண்ட்ஸா பேசிட்டு இருக்கிறேன். மனவாட்டி தேவனுடைய தன்மையா இருக்கிறாள், அதனாலதான் அவர் நேசிக்கிறாள். தீர்க்கதரிசி சொல்றாரு நீங்க எதுக்கு இந்த ஒரு 5 சாப்பாடு வச்சிருந்தா எல்லா சாப்பாடை சாப்பிடாம ஒரு சாப்பாடை சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த தன்மை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அதை நோக்கி நீங்க விரும்புறீங்க. அப்ப அந்த தன்மை தான் என்னவா இருக்குதுன்னு சொன்னா என்னவா இருக்குது, சிந்தையா மாறுது. சிந்தை தான் வார்த்தையா மாறுது. இந்த வார்த்தையின் மூலம் தான் சிருஷ்டிப்பு வருவது. அப்ப இந்த சிருஷ்டிப்பெல்லாம் யாருடைய தன்மையா இருந்துச்சு? தேவனுடைய. கரெக்டுங்களா? உங்களுக்கு தன்மையில ஒரு பாகமா இருந்துச்சு. ஆனா மனவாட்டின்றது தேவனுடைய சாயலே. ஆமென். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்பதான் தேவ பக்தியின் ரகசியத்தை இங்க சொல்றேன் உங்களுக்கு, புரிஞ்சுக்கணும். தேவ பக்தியின் ரகசியம், mystery of the godliness is God manifested in flesh. தேவன் மாம்சத்துல வெளிப்படுவதா அந்த ரகசியம். தேவ பக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி உள்ள இருக்கிறது மூலமா இல்ல, அது உங்களுக்குள்ள இருந்து தேவ பக்தி, தேவன் என்னவா இருக்கிறாருன்றத வெளிப்படுறது இல்லைங்களா? அப்போ தேவ பக்தின்றது நான் என்ன சொல்றேன், தேவன்றது அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பலன், எசன்ஸ், அவர் என்னவா இருக்கிறார், தன்மைகள் என்னவா இருந்துச்சுன்றத கண்டை, அதுதான் தேவன் ஆக்குச்சு அவரை. அது இல்லாம தான் அவர் என்னங்க ஒரு மனுஷனுக்கும் ஒரு நபருக்கும் இருக்கிற வேறுபாடு, மிருக ஜீவனுக்கும் இருக்கிற வேறுபாடு, ஒன்னொன்னுக்கும் தேவன் என்ன பண்றாரு, உள்ள ஒரு பலனை வச்சிருக்கிறார், ஒரு வரையறை வச்சிருக்காரு. ஆனா தேவனுக்கு ஒரு வரையறை இருக்கு. அது என்னவா இருக்குதோ அது என்ன வருது, ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கிறது தான் தேவபக்தின்னு சொன்னேன் இல்லைங்களா? தேவபக்தினா என்னன்னு சொன்ன ஆல்ரெடி, தேவனை போல இருத்தல், as like, தேவனை as like as it is, அதை போலவே தேவத்துவம் ஒரு சரீரத்துக்குள்ள. இப்போ நான் mystery of godliness, அப்படின்னா இந்த தெய்வீகம் இருக்குது, இந்த தெய்வீகம் இந்த எசன்ஸ் என்ன இருக்குதோ அது இந்த சரீரத்துக்குள்ள வந்து வாசமா இருக்கு, சரீரத்துக்குள்ள வர்றது. அப்ப சரீரத்துக்குள்ள மிஸ்ட்ரியா வருது, சரீரத்துக்குள்ள ஊற்றிக்கொள்வது. இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இப்ப இந்த நபர், இதான் ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் புரிஞ்சு, இதான் ஒரு நபர், a man, ஒரு மேன், இதுதான் ஒரு மேன் வச்சுக்கோங்களேன், கவனிச்சுக்கோங்களா, ஒரு மேன். அப்ப அந்த நபருக்குள்ள தேவ பக்தி இருக்குது அப்படின்னா எப்படி தெரியும் சொன்னா, அவருக்குள்ள இந்த தேவத்தன்மை வெளிப்படும் போது மட்டும்தான் அவருக்குள்ள தேவ பக்தி இருக்குதுன்றத தெரியும். கரெக்டுங்களா? அதர்வைஸ் தேவ பக்தி இருக்குதுன்றத தெரியாது. அப்படியே தேவன் என்னவா இருந்தாரோ அது யாரும் எங்கிருந்து வெளிப்படணும், ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுவதுதான் தேவ பக்தியின் ரகசியம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அது எந்த காலத்துல வெளிப்படுறதா தீர்க்கதரிசி வாக்குறுத்திருக்கிறாரு? மனுஷகுமாரன் ஊழியன்றது என்ன? தேவகுமாரன், மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன். அவர் குமாரத்துவத்துல 3 ரோல்ஸ் ஏற்கிறார். நான் வேற ஒரு லைனுக்குள்ள போறேன், கவனிங்க. தேவகுமாரன்றது தேவன் பரிசுத்த ஆவியா வெளிப்படுவது. தாவீதின் குமாரன்றது யூதர்களுக்கு அவரு தாவீதின் குமாரன். மனுஷகுமாரன்றது தேவன் ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுறது. நான் சொன்னேன் முதலாவது வருகையில் அவர் என்னவா இருந்தாரு, தன்னை மனுஷகுமாரன் சொல்லி அழைத்துக் கொண்டார். மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள்
அப்ப மனுஷகுமாரன் அவர் இல்லைங்களா? யூதர்களுக்கு அவர் தாவீதின் குமாரன். சபை காலங்கள் அவர் என்னவா இருக்கிறார்? தேவகுமாரன். தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் தேவகுமாரனுக்கும் தாவீது குமாரனுக்கு இடையில அவர் மீண்டும் மனுஷகுமாரனா வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. லூக்கா 17வது அதிகாரத்தில் 17வது அதிகாரம் 30வது வசனத்தின்படி 30-31 சொல்லப்படுதா இல்லைங்களா? என்ன சொல்லப்படுது? நோவாவில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள்ல நடக்கும் சொல்லப்படுதா இல்லைங்களா? அப்ப எலியாவை குறிச்சு வாக்கு உரைத்திருக்குது. எலியா வரும்போது, கழுகின் காலம் வரும்போது திரும்ப மனுஷகுமாரோட ஊழியம் வெளிப்படும். நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் போது, மனுஷகுமாரன் வருகையின் போது ரெண்டு இருக்குதாங்க. நான் ஆல்ரெடி சொன்னவங்க, மனுஷகுமாரன் வருகை ஒண்ணு, வெளிப்படுதல் ஒண்ணு. மனுஷகுமாரன் ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுறது, அது தீர்க்கதரிசியில வெளிப்படுறதுக்கு அடையாளமா இருக்கு. மனுஷகுமாரோட வருகைன்றது மேகத்திலிருந்து அவர் வந்ததுக்கு அடையாளமா இருக்குது. 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பேசிட்டு இருக்கிற, கவனிங்க. தேவன் தீர்க்கதரிசிக்குள்ள வெளிப்படுவதா ஒரு, அதான் பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளை அவர் என்னன்னு சொன்னாரு? மனு புத்திரன், சன் ஆஃப் மேன் சொன்னாரா இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல மனுஷகுமாரே அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட நபர்கள் 2 நபர்கள் இருந்தாங்க. யார் யாரு தெரியுமா உங்களுக்கு? மனுபுத்திரன் பைபிள் வாட்சா உங்களுக்கு தெரியும், எசேக்கியேலும் தானியேலும். மனுபுத்திரன் அவங்க எங்க இருந்தாங்க? புறஜாதி யுகத்தின் தொடக்கத்துல இருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல தானியேல் இந்த கால செய்தியாளனுக்கு அடையாளம், எசேக்கியேல் இந்த காலத்துல மனவாட்டிக்கு அடையாளம். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல தானியேலும் எசேக்கியேல் 2 பேர் இருக்கிறாங்க. முதல்ல வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல இருக்கிற 7ஆம் வசனத்துல இருக்கிறது தானியேலுக்கு அடையாளமான நபர். தீர்க்கதரிசி தானே, ரகசியங்களை வெளிப்படுத்தினவர் தானே, அவர் சோற்றின் மீது எழுதப்பட்ட கையிருப்பை எழுதினவர் தானே, சபை காலங்களை பிரீச் பண்ணவர் தானே, இடிகளை கேட்டவர் தானேங்க. சொல்லுங்க உங்களுக்கு 8-12வது வசனத்துல இருக்கிறது தான் எசேக்கியேல். எசேக்கியேல் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? எசேக்கியேல நீங்க படிச்சு பாருங்க. எசேக்கியேல பார்க்கும்போது, இதோ நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை நான் கண்டேன். என்னிடமா நீட்டப்பட்ட ஒரு புஸ்தகம் நீட்டப்பட்டுச்சு, அதை நீ வாங்கி புசின்னு சொல்லப்பட்டுச்சு, நான் வாங்கி புசிச்சான்றார். எசேக்கியேல் புசிச்சார். எதை புசிச்சாரு? புக், புஸ்தக சுருளை புசிச்சார். இதே போல புஸ்தக சுருளை புசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட நபர் யாரு? யோவான். யாருக்கு அடையாளம்? நான் சொல்ல வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல 2 மினிஸ்ட்ரி இருக்கு. ஒன்னு தீர்க்கதரிசியுடைய மினிஸ்ட்ரி, இன்னொன்னு பிரைட் மினிஸ்ட்ரி. கரெக்ட். அதனால சொன்னேன், முதலாவது மனுஷகுமாரோட வெளிப்படுதல் நடந்துச்சு தீர்க்கதரிசி ஊழியத்துடைய ஆரம்பத்துல 1947 இருந்து 1963 வரைக்கும் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நோவாவின் நாட்கள் வந்து போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள்ல நடக்கும். ஒண்ணு. 2வது மனுஷகுமாரோட வருகை நடக்கும் 63ல வருகை. அப்படின்னா தேவன் முழுசுமா தன்னை வெளிப்படுத்துறது. எங்க வெளிப்பட்டார்? 7 முத்திரைகள். 7 முத்திரைகள் யார குறிக்குதுன்னு சொன்ன? முத்திரைகள் அவராவே இருக்கிறார். முத்திரைகள் யாரா இருக்கிறார்? ஏன்னா அது என்னவா இருக்குது? முழுசா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குது. இது வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னொரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. இப்போ தன்மைகள் இல்லாம நீங்க இல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு. தன்மைகள் இல்லாம, கரெக்டுங்களா? எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் டீட்டெயிலா போலாமே. நான் சொல்றேன், இது புரியாம உங்களுக்கு போக முடியாது. தன்மைகள் இல்லாம நீங்க இல்ல. நீங்கன்றதுக்கு அடையாளமே என்னங்க? உங்களுடைய சுவாபம். உங்க சுவாபம் தான் உங்களை தனியா என்ன பண்ணுதுங்க? அடையாளப்படுத்தி காட்டுது. கரெக்டுங்களா? உங்க சுவாபங்கள் தான் நீங்க உங்க சுவாபமா, உங்க என்ன சுவாபமோ என்ன தன்மை, அதை தான் நீங்க சிந்தனையா சிந்திக்கிறீங்க. அப்ப சிந்திக்கிற வரைக்கும் அதுக்குள்ள என்னவா இருக்குது? அது மிஸ்ட்ரியா இருக்குது. அந்த மிஸ்ட்ரியெல்லாம் என்ன பண்றீங்க? வார்த்தையா வெளிப்படுத்துறீங்க. இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நீங்க சொல்லுங்க, தேவன் வார்த்தையில வெளிப்பட்டார், 7 முத்திரையில வெளிப்பட்டார். இதான் மீட்பின் புஸ்தகம். இதுதான் என்ன இருக்குது? தேவனுடைய உலகம் இது வரைக்கும் வெளிப்படாத மீட்பின் ரகசியம் அது இல்லையா? அப்ப அந்த மீட்பின் ரகசியம் நான் தான் சொன்னேன். அது எப்படி தேவன் அப்படின்றதுக்கு இந்த லைனை சொல்றேன். அது எப்படி தேவன்? நீங்க உங்க தன்மைய வெளிப்படுத்தும் போது அது நீங்க தான். அது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உருவமா இப்ப நான் உங்களை பாக்குறேன். நீங்க போன்ல பேசும்போது உங்க தன்மையை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல சத்தம் யாரா இருக்கிறீங்க? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அது என்ன வெளிப்படுத்தீங்க சொன்னா, உங்க தன்மையை வெளிப்படுத்துனீங்க. நீங்க என்ன வடிவில வந்திருக்கிறீங்க? அங்க வார்த்தை வடிவில உங்க தன்மையை ஊற்றி இருக்கிறீங்க. இன்னொன்னு, உங்களுக்குள்ள டோட்டலா உங்க தன்மையை வெளியே எடுத்துட்டேன்னா உங்களுக்கான அடையாளமே இல்லை, வெறும் சரீரம் தான் இது. கரெக்டுங்களா? உங்களுக்கு உங்க தன்மையை தான் நீங்க சிந்திப்பீங்க, உங்களுக்குள்ள மிஸ்ட்ரியா வச்சிருப்பீங்க. அந்த மிஸ்ட்ரியை தான் வார்த்தையை வெளிப்படுத்தி. அது மாதிரி இது உலகத்தோடு மறைக்கப்பட்ட மிஸ்ட்ரியாது, தேவ சிந்தனை பின்பற்றுகிற மிஸ்ட்ரியாது. அந்த மிஸ்ட்ரி ஆகிறதுக்கு முன்பதாக என்னவா இருந்திருக்குது? இது தேவனுடைய தன்மையா இருந்திருக்குது. தன்மைதான்
அவர் தன்மையை தான் சிந்திச்சார். சிந்தை வெளிப்படுத்தாம ரகசியமா இருந்துச்சு. அந்த ரகசியத்தை முத்திரையில் திறக்கப்படும் போது என்ன மாத்துறாரு? அவரு வார்த்தையா மாத்தி ஊற்றுறாரு. ஆமென். அப்ப எங்க ஊற்றுறாரு? ஒரு சரீரத்துக்குள்ள ஊற்றுறாரு. அந்த சரீரம் தான் என்னவா இருக்குது? சபையாகிய சரீரத்துக்குள்ள ஊற்றுறாரு. இப்ப சபை அந்த தெய்வீகத்தை யாருக்குள்ள பெற்றுக்கொள்வது? சபை தனக்குள்ள பெற்றுக்கொண்டு இப்போ வெளிப்படுது. அதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். நான் சொல்ற விஷயம் புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ நல்லா கவனிங்க. இது ஆள் மாறாடா செய்யறது, இம்போஸ்டேஷன் ஸ்பிரிட். இன்னொன்னு கூடு விட்டு கூடும் பாயிருது. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க அது? அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். கூடு விட்டு கூடு பாயிருதுன்றது என்னங்க? நம்மளுடைய ஆவி. அவருக்கும் ஆவி இருக்கு, உங்களுக்கும் ஆவி இருக்கு, எல்லாருக்கும் ஆவி இருக்குது. ஆவி டிரான்ஸ்பர் ஆனா என்ன? எல்லாருக்கும் ஆவி இருக்குதா இல்லையா? ஆவி டிரான்ஸ்பர் ஆகுறது கிடையாது. அந்த ஆவிக்குள்ள இருக்கிற சுவாபம் டிரான்ஸ்பர் ஆகுறது. அதான் அவங்களுக்கு தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆவின்றது மிருகத்துக்கு ஆவி இருக்குதா இல்லையா? மிருகத்துக்கு ஆவி இருக்குது. மிருகத்தின் ஆவி உள்ள வந்தா என்னத்துக்கு ஆகுறது? கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப ஆவி கிடையாது, ஆவிக்குள்ள இருக்கிற சுவாபம். அப்ப அதுதான் அதோடைய அடையாளமே இல்லைங்களா? அப்ப அந்த அடையாளத்தை எப்படி யாருக்கு டிரான்ஸ்பர் பண்றது? இப்போ வேற ஒண்ணுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணா அவர் பேசுற மாதிரி பேசுவாங்க, அவர் நடக்கிற மாதிரி நடப்பாங்க, அவர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்ப தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, தன்னை, தன் சுவாபத்தை, தன் தன்மை, தன் என்னவா இருந்தாரோ அது எல்லாத்தையும் ஒரு சரீரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றார். அப்ப அதுதான் அதுல இருந்து வெளிப்படும் போது அதான் தேவ பக்தியா இருக்குது. ரெவரன்ஸ், அது மிஸ்ட்ரி. அந்த பலன் என்னவா? தேவ பக்தியின் பலன் சொன்னா இல்லைங்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பார்கள். அப்படின்னா வேஷம் வெளியா இருக்கும், தேவ பக்திக்கிற வேஷம். அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்பிக்கை துரோகம்ன்றது வெளியில நடக்காது. தேவ பக்தியின் வேஷம்ன்றது கூட ஒரு இந்து குட்டியோ ஸ்தாபனத்துக்குட்டியோ நடக்காது. இந்த மிஸ்டேக் புரிஞ்சுங்க. தேவ பக்தி வேஷம் எங்க நடக்காது? ஸ்தாபனத்துல நடக்க. நம்பிக்கை துரோகம் எப்படி எதிரியால நடக்காதோ, தேவ பக்தியின் வேஷம் கூட வெளியே நடக்காது. எங்க நடக்கும்? செய்தியில் நடக்கும். ஆனா அது உள்ள எசன்ஸ் மட்டும் இருக்காது. என்ன இருக்காது? உள்ள அந்த எசன்ஸ் மட்டும் இருக்காது. எசன்ஸ், அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கும். அப்ப அந்த அது எடுத்துட்டு போனா அந்த பொருள் ஒண்ணுமே இல்லை, ஆனா வெளியே பாக்குறதுக்கு மட்டும் அப்படியே இருக்கும் அப்படின்றது கவனிங்க. அப்போ இதுதான் நான் சொன்னேன், மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ். தேவ பக்திக்குரிய ரகசியம் எங்க வெளிப்படுது? தேவன் மாம்சத்துல வெளிப்படும் போது நடக்குது. தேவன் என்ன பண்ணாரு? தான் என்னவா இருக்கிறாரோ அதை என்ன பண்ணாரு? ஒரு சரத்துல ஊற்றிக்கொள்றார். ஊற்றிக்கொள்ளும் போது அது மிஸ்ட்ரியா இருக்குது. அந்த ரகசியம் வித்தவுட் கான்ட்ரரியா, விவாதத்துக்கே இடம் இல்லாம, விவாதத்துக்கு இடம் இருக்க கூடாது. இது இல்லாத அளவுக்கு தேவன் என்னவெல்லாம் இருந்தாரோ அதெல்லாம் ஒரு சரத்துக்குள்ள வெளிப்படும். என்னவா இருந்தாரோ எல்லாமே ஒரு சரத்துல இருந்து வெளிப்படுவதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். இல்ல பிரதர், இவரு கொஞ்சம் சில கிமிக்ஸ் பிசாசு பண்றான். இன்னைக்கு நான் ஒரு சில விஷயங்கள்ல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறேன். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி யோசிக்கிறேன். சின்ன சின்ன வார்த்தைகளை பிசாசினை திருப்திப்படுத்தும்படி நம்மள பாக்குறான். வெறும் சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு, அற்புத அடையாளங்களை வச்சு திருப்தி பண்ணும்படி பாக்குறான். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் சகோதரர், யாரையும் நான் என்ன பண்ணல குற்றப்படுத்தும்படி சொல்ல, இது ரொம்ப ஜாக்கிரதையா ஃபுல்பீட்ல இருந்து உபயோகப்படுத்துறேன். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல வெறும் தேவனே பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கான நீட்சி தேவ பக்திக்குரிய ரகசியம் விவாதத்துக்கு இடமின்றி முழுமையா வெளிப்படுறதா. சொல்ல புரியுது உங்களுக்கு? முழுமையா வெளிப்படுறதா இது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பில்லர் ஆஃப் ஃபயர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பில்லர் ஆஃப் ஃபயர் வருது, வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்குங்க? எதுக்கு பிரதர் வந்து என்ன பண்றது? அது என்ன பண்ணுச்சு? வந்து இதுதான் சொல்றேன். இதுதான் உங்களுக்கு புரியல, இந்த விஷயம் தான் பேசிட்டு இருக்கிறேன். தேவன் பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து என்ன பண்ணுவார்? அதுக்கு பின்பதாக என்னங்க எங்க பில்லர் ஆஃப் ஃபயர் உங்களுக்கு என்ன யூஸ்? ஏதோ ஒன்று பண்ணல. பில்லர் ஆஃப் ஃபயர் வந்த பின்னாடி ஒரு விஷயம் நடக்கணுமே. அது என்ன நடக்கணும்? வெளிப்படுத்தும் விசேஷம் 13 அதிகாரம் சொல்லுது, அந்த மிருகம் வானத்துல இறங்கத்தக்கதா, அக்கினி இறங்கத்தக்கதா, மகத்தான அற்புத அடையாளம் செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கு.
அந்த கடைசியில நமக்கு எப்படியோ அப்படியே பிசாசோ அந்த பில்லர் ஆஃப் ஃபயரை இம்பர்செட் பண்ணுவான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீ இந்த செய்தியில மிகப்பெரிய டிராப், இந்த ஒரு டிராப் ஓடிக்கொண்டிருக்குது. நான் என்ன சொல்றேன், தீர்க்கதரிசி ஊழியத்துல பில்லர் ஆஃப் ஃபயர் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லைங்களா? நான் எந்த ஊழியத்தை யாரையும் குற்றப்படுத்த சகோதரி நம்ம ஏமாறக்கூடாதுன்றதுக்கு பேசுறேன். வந்து பில்லர் ஆஃப் ஃபயர் மட்டும் வந்துச்சா? பில்லர் ஆஃப் ஃபயர் பின்னாடி ஒரு வெளிப்படுத்தப்பட்ட வாரச்சு, அதுக்கு பின்னாடி தெய்வீக வல்லமை முழுசா வெளிப்படுத்தப்பட்டுச்சா? நான் பேசுறது சொல்லணும் நீங்க தயவு செஞ்சு. என்னங்க இன்னைக்கு பில்லர் ஆஃப் ஃபயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றதோட தெய்வீக வல்லமை முழுசா வெளிப்படுத்தப்படுதா? கொஸ்டின் கேட்க என்னங்க எப்படி நம்புறீங்க? நான் பில்லர் ஆஃப் ஃபயர் வந்திருக்கலாம், ஆனா அதை மட்டும் வச்சு அதை மட்டும் முழுசா வச்சுக்கின்னு அந்த அதுக்கு பின்னாடி மட்டும் நம்ம போறது நியாயம் இல்லைன்னு பேச வரேன். நான் சொல்ற விஷயம் புரியுதா? இன்சஸ்ட் பண்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்ற விஷயம் இன்சஸ்ட் பண்ற விஷயத்தை புரிஞ்சுவாங்க. தேவன் ஒரு வேலையை செய்யறாருன்னு சொல்லிட்டு நோக்கம் இருக்கும். எஸ் கரெக்ட். தேவன் தீர்க்கதரிசியை அடையாளப்படுத்துது எதுக்கு? பில்லர் ஆஃப் ஃபயர் தீர்க்கதரிசி ஊழியத்துல வந்து எதனால வந்துச்சு தெரியுமா? எதனால வந்துச்சுங்க? 1950 வருஷத்துல டெக்சாஸ்ல வந்து எஃப்எஃப் பாஸ்வரத்துக்கும் பெஸ்ட்ன்றவருக்கும் தீர்க்கதரிசி மினிஸ்டரா ஊழியக்காரரா உண்மையான்றத குறிச்சு டிபேட் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுங்க. டிபேட் பண்ணும்போது அந்த ஹிஸ்டரியில நீங்க படிங்க. டிபேட் பண்ணும்போதுக்கு தீர்க்கதரிசிய அந்த டிபேட் கூப்பிட்டாங்க. தீர்க்கதரிசி என்ன பண்ணலாங்க? போகல. அதுக்கப்புறம் எஃப்எஃப் பாஸ்வர் தீர்க்கதரிசி சார்பா போய் ஒன்காட குறிச்சோ சர்ப்பத்தின் வித்தை குறிச்சோ பேசுறதுக்காக போனார். அப்ப தேவன் சொன்னாரு, நீ அந்த அந்த கூட்டத்துக்கு போன்னு சொன்னார். கேளுங்க இந்த விஷயத்த, போன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி பால்கனியில உட்காரும் போது அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்துச்சு. அடுத்து லாஸ்டா தீர்க்கதரிசி பேசினார். இது அங்க ஏதோ ஒரு டவுட்ஃபுல், அங்க டவுட் நடக்கும்போது தேவன் தீர்க்கதரிசியை உறுதிப்படுத்தும்படிக்கு பில்லர் ஆஃப் ஃபயர் வந்துச்சு. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும்படிக்கு 1963ல மேகஸ்தம்பம் வந்துச்சு. கரெக்ட். அதோட கூட மினிஸ்ட்ரி முடிஞ்சா அதோட மினிஸ்ட்ரி என்ன பண்ணல, முடியல. என்ன பண்ணுச்சு? தாட்ஃபுல் மினிஸ்ட்ரி வெளிப்படுத்தி நடந்துச்சு. இதோட கூட பில்லர் ஆஃப் ஃபயரை மட்டும் தீர்க்கதரிசி கிமிக் காட்ட கிடையாது. அதை மட்டும் வச்சு என்ன பண்ணலாங்க? அதை மட்டும் வச்சுக்கிட்டு காட்டு கிடையாது. அதுக்கு பின்பதாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை மட்டும் வைக்காம வார்த்தையோட வல்லமையை எடுத்து வந்து காட்டினார். நான் தான் சொன்னேன், தேவபக்தியின் ரகசியம் தேவன் மாம்சத்துல வெளிப்படுவது வெறும் வார்த்தையை வெளிப்படுத்துறது மட்டும் கிடையாது, விவாதத்துக்கு இன்றி தேவனோட வல்லமை வெளிப்படுத்துவதா இருக்குது. நான் சொன்னேன், இன்னைக்கு பிசாசு நம்மளை ஏமாத்துற இன்னொரு ரூட் சகோதரியே, நான் யாரையும் நான் குற்றவாளியா சொல்ல, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விஷயத்துல இருக்கணும். கொஞ்சம் வார்த்தையை கிராஸ் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு இருக்குது. பிசாசு ஈஸியா நம்ம ட்ராப் பண்ணிடுவான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வார்த்தை வெளிப்படும் 5 மினிட்ஸ் வார்த்தை வெளிப்படும். ஆனா இந்த கிமிக்க கொண்டு வரும்போது கரெக்டா கண்டுபிடிக்கணும். நம்ம இது கரெக்ட், ஒருவேளை தேவனால அந்த காரியம் வந்திருக்கலாம், எஸ் கரெக்ட். ஆனா அதை மட்டும் வச்சுக்கிட்டு இது போதும்ன்றது இல்ல. நான் தான் சொல்றேன், பில்லர் ஆஃப் ஃபயர் எதுக்கு உங்களுக்கு? அது இப்படிதான் என்ன, மோசேக்கு தேவன் பில்லர் ஆஃப் ஃபயர் அனுப்பி என்ன சொன்னாரு? வெளிச்சத்தை கட்டினாரு, பகல்ல வெளிச்சமா இருந்துச்சு, இருள வெளிச்சமா இருந்துச்சு, எதிரிகளை பயமுறுத்துச்சு. அது மூலமா தேவன் அது மூலமா பேசினாரா இல்லையா? இன்னைக்கு தீர்க்கதரிசி வந்த பின்னாடி அதை அநேக இடங்கள்ல அது பிசாசு செயல்படுத்துறானா தேவன் செயல்படுத்துறான முழுமையா நமக்கு தெரியுது. அதை குறிச்சு நான் பேசல. ஆனா அதை வச்சு நம்ம என்ன ஏமாறுறோன்றதை மட்டும் நான் சொல்றேன். நான் சொல்றத உண்மைன்னு ஒத்துக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க, இல்ல நான் வேணாம். நான் சொல்ற விஷயத்த உண்மைன்னு ஒத்துக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க, இல்ல நான் வேணாம். நான் பகிரங்கமா இந்த விஷயத்த கேட்கிறேன். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்த. தேவபக்திக்கு ரகசியமே விவாதத்துக்கு இடமில்லாம இருக்கும். அந்த இடத்துல விவாதம் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த நிலைக்கு தான் போவோம். ஆனா இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கலாம், வார்த்தை வெளிப்படுத்து, அதுக்கப்புறம் அது வல்லமையை நோக்கி போலாம். ஆனா நான் தேவபக்தி முழுமையா பெற்றிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பாகத்தை பெற்றிருக்கிறது, அது பலனை மறுதளிக்க லெவலுக்கு போகக்கூடாது. நான் சொல்ற விஷயம் புரிதுங்களா உங்களுக்கு? பிசாசு நம்ம பாருங்க சகோதரி, நம்ம இத்தனை இந்த சபைக்கு நீங்க வரதா இருக்கட்டும், இல்ல வெளில செய்திகள் கேட்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எதுக்காக பிரதர்? உங்க ஆத்மாக்காக. உங்க ஆத்மா ஈடேறலன்னு சொன்னா இங்க வர்றதுனாலயோ இல்ல வேற எங்க போறதுனால எங்க கேட்கறதுனால என்ன இல்லைங்க, யூஸ் இல்ல, பிரயோஜனம் இல்ல. ஜாக்கிரதையா கவனிங் இந்த விஷயம். ஏன்னா நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா பெரிய பேனர்ன்னு பாக்குறோம். புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க வார்த்தையை நீங்க ரெகுலரா வெளிப்பாட கவனிக்க பிசா உங்களுக்கு வந்து லைட்டா இருள் வரும்போது கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆமாங்க, நம்ம ஏன் கண்டுபிடிக்கல தெரியுமா? பெரிய பெரிய கூட்டங்கள கிமிக்ல ஏன் வெல்றோம் தெரியுமா? இது தெரியுதுல நமக்கு. நான் திரும்ப கேட்கிறேன்,
இந்த பில்லர் ஆஃப் ஃபயரும் இந்த மேகஸ்தம்பம் எதுக்காக அனுப்பப்பட்டுச்சு? அதுக்கு முன்னதாக ஒரு மினிஸ்ட்ரி இருந்துச்சு, அது உறுதிப்படுத்து. பில்லர் ஆஃப் ஃபயர் உறுதிப்படுத்தா இல்ல பிரதர்? உறுதிப்படுத்தணும் திரும்ப எகைன். ஏதோ ஒரு டைம் வந்துட்டு அதுக்காக கிடையாது. அதை வச்சு ஃபேம் காட்டுறதுக்கோ போட்டோ போட்டு ஒட்டிக்கிறதுக்கோ கிடையாது. தீர்க்கதரிசி ஊழியத்துல செஞ்சாங்க, எஸ் கரெக்ட், நான் அக்செப்ட் பண்றேன். நான் அந்த மாதிரி மினிஸ்ட்ரியும் நான் டினை பண்றதுக்கு ஒரு சின்ன கல், அதை குறித்து சொல்ல. ஜனங்களாகிய நம்ம அதை குறிச்சு என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க வந்தா கூட நம்ம புகழ்வோம், போட்டுருவோம், நம்மள ஒரு போட்டோ போடுவோம், இல்லன்னு சொல்ல கிடையாது. ஆனா அதோட கூட நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தி அதுக்கு பின்பதாக தேவ பக்தியுடைய முழுமையை நம்ம பார்க்கிறவர்களா இருக்கணும். சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? எடுத்துக்கொள்ளப்படுதல் தொடங்கிடுச்சு. நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன், இம்பார்ட்டன்டான விஷயத்த. இதை நெக்ஸ்ட் வீக் கன்டினியூ பண்றேன். நான் இந்த விஷயத்த நான் நெக்ஸ்ட் வீக் கன்டினியூ பண்றேன். தேவபக்தியை குறிச்சு அநேக விஷயங்கள் பார்க்கணும். அநேக மிஸ்ட்ரி இருக்கு. தேவபக்தியின் வேஷம்ன்றது என்ன? தேவபக்தியின் வேஷத்தை தரித்து எப்படி அது பலனை மறுதளிக்கிறதுன்றது என்ன? தேவபக்தியை போல இருக்கிற தேவபக்திக்குரிய ரகசியத்தை போல இருக்கிற இன்னொரு ரகசியம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அக்கிரமத்தின் ரகசியம். தேவபக்திக்கு ரகசியம் என்ன? தேவபக்தியின் ரகசியம் தேவன் மாம்சத்துல வெளிப்படுவது. அக்கிரமத்தின் ரகசியம் பிசாசு மாம்சத்துல வெளிப்படுறது. இந்த நாட்கள்ல மனுஷகுமாரன் வருகை நாட்கள்ல தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறது போல பிசாசு மாம்சத்துல வெளிப்படுவான். நான் அந்த காரியத்தை இதோட கூட இணைக்க போறேன். நான் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பேசுறதுக்கான டைம் இல்லை எனக்கு. நான் இதோட கூட முடிக்கிறேன். சின்ன இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் சகோதர சகோதரி. பிசாசு, நான் சொன்ன தேவன் பக்தியின் வேஷம்ன்றது வெளியில நடக்காது. இந்த ஆவிகளை பாருங்க சகோதர சகோதரியே, ரொம்ப ஜாக்கிரதை. ஆவிகளை பாருங்க. கிறிஸ்துவுடைய பரிபூர்ண நிலையை நோக்கி தான் அந்த மினிஸ்ட்ரியும் அந்த ஊழியமும் நகரணும். புரிஞ்சா உங்களுக்கு? கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தை நோக்கி தான் அந்த ஊழியம் நகரணும், அந்த நபர் நகரணும், அதை நம்மளை நகர்த்தணும். நம்மள ஒரு கிமிக்குள்ள வச்சுக்கிறது கிடையாது, வைக்க கூடாது. ரொம்ப நான் ஏன் இந்த காரியத்தை இங்க பேசுறேன்னு சீரியஸா தெரியல. கர்த்தருக்கு தெரியும். நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்த விஷயமே வேற. உண்மை நான் சொல்ற விஷயம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மினிஸ்ட்ரிஸ குறிச்சு ஜாக்கிரதையா இருங்க. வார்த்தைகள் பரிபூர்ணமானவை. வார்த்தைகள் அந்த சரத்துல வச்சு தேவன் பயன்படுத்துறார். ஆனா மனிதர்களை குறிச்சு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? மனிதர்களை குறிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைங்களா? தேவன் வார்த்தை சொல்லுது, தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு மனிதனை தேவன் நம்பி சிறிய நம்பிக்கையை வைத்து அந்த மனிதனுக்கு ஒரு சிறிய காரியத்தை கொடுக்கும் போது அந்த மனிதன் தன்னை என்ன நினைச்சுக்கிறானா பெரிய நபரா நினைத்து கொள்றான்றார். அது அந்த நபரோட முடியறதுல அநேக நபர்களுக்கான வீழ்கையில போய் முடியும். சொல்ல புரியுதுங்களா சகோதர சகோதரி? ஆனா நான் சொன்னேன், தேவபக்தியின் ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே. நான் இங்கிலீஷ்ல அதான் நான் எடுத்து வச்சேன். ஒரு லைன் மட்டும் வாசி முடிக்கிறேன் பாருங்க. அண்ட் வித்தவுட் கான்ட்ரவர்சி கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ். விவாதத்துக்கு இடமின்றி யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே நம்ம சொல்றோம். அதுக்கான அர்த்தமே என்னன்னா, விவாதமே இல்ல, அந்த விவாதத்துக்குமே பண்ண முடியாது. அது தேவன் என்னவா இருக்கிறாரோ அது அப்படியே பர்ஃபெக்டா எங்க வெளிப்படணும். ஏங்க தீர்க்கதரிசி கேள்வியா கேட்க முடியல? ஏன் கேட்க முடியல? ஏன் கேட்கவே முடியல? ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதுதான் புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் பர்ஃபெக்ட். அதான் மனவாட்டி கடைசி அப்படிதான் இருப்பான். நான் ஒரு கடைசி லைன் மட்டும் வாசிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இதை கண்டிப்பா பண்றேன். இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு, அதனால நான் ஸ்லோவா போறேன். கடைசி லைன் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. முக்கியமா பாருங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. முக்கியமான பாயிண்ட் இது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் நான் இந்த லைனை வாசிக்கிறேன். முக்கியமான பாயிண்ட். கவனிங்களா? நான் வாசிக்கிறேன். When the Methodists failed, மெத்தோடிஸ்டுகள் தவறிய பொழுது God raised up others. தேவன் வேறொரு கூட்டத்தை எழுப்பினார். இது எங்க இருக்குன்னு சொன்னா 7 சபைக்காலின் வியாக்கியானம் லவோதிக்கேயா சபைக்கால் என்ற செய்தியில இருக்குது. எச்சரிப்புன்ற அந்த டைப் கீழே படிச்சு பாருங்க. முக்கியமான பாயிண்ட் எதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு. And so it has gone on through the years until in these last days there is again another people in the land. என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி? மெத்தோடிஸ்டுகள் தவறுனாங்க. இது எந்த காலத்தை குறிச்சு சொல்றது? நம்ம பாக்குற இதே தேவபக்தியின் காலத்தை குறிச்சு சொல்றாரு. மெத்தோடிஸ்டுகள், ஜான் வெஸ்லி டீம், அவங்க தவறுன பின்னாடி
தேவன் வேறொரு கூட்டத்தை எழுப்பினார். வேறொரு கூட்டம் யாரு? பெந்தகோஸ்தே கூட்டம். உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தானங்க, ஆச்சரியமா பாக்குறீங்களே. பெந்தகோஸ்தே கூட்டத்தை எழுப்பினார், வேறொரு கூட்டத்தை எழுப்பினார். பாருங்க, இப்படியே பல வருடங்களாக தொடர்ந்து இந்த கடைசி நாட்களை மீண்டுமா இன்னொரு மக்கள் தேசத்தில் தோன்றுவார்கள். அப்படின்னா ஒரு கூட்டம் எழும்பி விழும்போது தேவன் என்ன பண்ண, வேறொரு கூட்டத்தை எழுப்புவார். இன்னொரு கூட்டத்தை விழும்போது இன்னொரு கூட்டத்தை எழுப்புவார். கடைசி காலம் வரைக்கும் இப்படி நடந்துட்டே இருக்கும். அப்படின்னா சத்தியத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே தேவன் வருவார். கவனிச்சுக்கோங்க நல்லா. பாருங்க, who under their messenger will be the final voice to the final age. முக்கியமான பாயிண்ட், அகைன் திரும்ப வாசிக்கிறேன். who under their messenger will be the final voice to the final age. இந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? கடைசி காலத்துல தோன்ற ஜனங்கள். கடைசியா ஒரு கூட்டம் இருக்க போகுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, கடைசி கூட்டம் இருக்க போது. கடைசியா எடுத்துக்கொள்ள இருக்கிற அந்த கடைசி கூட்டம், இந்த ஜனங்கள் தங்களுடைய தீர்க்கதரிசியின் கீழ் கடைசி காலத்திற்கு கடைசி சத்தமாய் இருப்பார்கள். தனிப்பட்ட நபருடைய சத்தம் இனிமேல் இருக்காது. தீர்க்கதரிசியோட தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி, தனிப்பட்ட நபருடைய ஊழியம் முடிஞ்சு. சிங்கிள் மேன் குளோரி இல்ல. சிங்கிள் மேன் குளோரி என்னங்க? தனிப்பட்ட மனுஷனுக்கு வர்ற மகிமை, தேவன் தீர்க்கதரிசியை மையப்படுத்துற மாதிரி தனிப்பட்ட நபருக்கான மகிமை இனிமேல் இருக்க போறது கிடையாது. கடைசியா பெத்தோட ஒரு காலத்திலயும் ஒரு கூட்டம் என்ன எழும்புது, அவங்க விழுந்து போறாங்க. அடுத்த கூட்டத்தை எழுப்பி கடைசியா ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு பின்பதாக தனிப்பட்ட நபரை எழும்ப போறதுல அந்த ஒட்டுமொத்த ஜனமே சத்தமா இருப்பாங்க. ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் இல்லையா? ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். ஆனா ஏழாம் தூதன் போயிட்டாரு, எப்படி திரும்ப சத்தம் இங்க இருக்குது? இதை சொல்லுங்க, இந்த மிஸ்ட்ரி சொல்லுங்க எனக்கு. நான் கடைசியா முடியும், சொல்லுங்க இந்த காரியத்தை சொல்லுங்க. ஏழாம் இப்போ ஒரு நபர் பண்ண என்ன போயிடணும், என்ன போகணுங்க? நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்க, பிரைஸ் லார்ட் பிரதர்னு சொல்றீங்க. நீங்க போயிட்ட பின்னாடி இந்த சத்தம் இருக்குமா? இருக்குமா? இருக்காது இல்ல. ஆனா இங்க சத்தம் இருக்குது. எப்படி இருக்கும் உங்க சத்தம்? எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சத்தம் எங்க எக்கோ ஆயிட்டு இருக்கணும், எங்கோ எக்கோ ஆகணும். எக்கோ ஆனதான் சத்தம் இருக்கும். எக்கோ இல்லாம, வாய்ஸ் இல்லாம எக்கோ இல்ல, எக்கோ ஆகணும்னு சொன்னா அந்த சத்தத்தை, அந்த சவுண்ட ரிஃப்ளெக்ட் பண்ற ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கணும். முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், கவனிங்க நல்லா, இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ ரிஃப்ளெக்ஷன்ன்றது என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க உங்களை நான் பாக்குறேன்னு சொன்னா, நீங்க ஒளியுடைய பிரதிபலிப்பை தான் நான் உங்களை பாக்குறேன். ஒளி உங்க மேல, லைட் உங்க மேல பட்டு நான் பாக்குறேன். அந்த மாதிரி நான் ஒரு பெரிய மலை மேலேயோ ஒரு மூடப்பட்ட அறைக்குள்ள போய் நான் ஒரு சத்தத்தை சொல்லும் போது அங்க ஹலோ அப்படின்னும் போது என்ன ஒரு சத்தம் எக்கோ வருது. எப்படி எக்கோ வருது? இது நீங்க இந்த மிஸ்டேக் புரிஞ்சுக்கோங்க. எப்படி எக்கோ வரும் அப்படின்னா, அந்த சத்தம் ஏதோ ஒன்று மீது படுது. அந்த படம், அந்த ஒளியை வாங்கினப்போ, அந்த சத்தத்தை வாங்கின ஒளி அந்த சவுண்ட் வாங்கின பொருள் ரிப்பீட் பண்ணுது, வெளியே தள்ளுது இல்லையா? இந்த மாதிரி ஏழாம் தூதன் ஒரு சத்தத்தை முழங்கும் போது அது ஒரு கூட ஜனத்து மேல போய் விழும்போது அந்த ஜனம் என்ன பண்ணுது சொன்னா திரும்ப அந்த சத்தத்தை வெளியே தள்ளுது. அது எக்கோ. அது வாய்ஸ், இது எக்கோ. ஏழாம் தூதனுடைய சத்தம், ஏழாம் தூதனுடைய சத்தம் அவருடைய சத்தம் எல்லாம் தீர்க்கதரிசி, அதாவது தேவனுடைய சத்தமா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏழாம் தூதனுக்குள்ள தேவன் தன்னை ஊற்றிக்கொண்டு, ஏன்னா ஏழாம் தூதனே தேவனுடைய வாயாக இருப்பான்றார் தீர்க்கதரிசி. வாசிக்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட் வாசிக்கிற பாருங்க. நான் தான் சொன்னேன், who under their messengers will be the final voice to the final age. கடைசி காலத்துக்கு, இந்த கடைசி காலத்துக்கு அந்த கடைசி எழும்புற கூட்டம் அந்த செய்தியாளன் கீழாக அந்த கடைசி காலத்துக்கு கடைசி சத்தமாக இருப்பார்கள். எஸ் சார், ஆமையா. The church is no longer the mouthpiece of God. சபை, நான் சொல்றது சபைக்கும் மனவாட்டிக்கு இருக்கிற டிஃபரெண்ட் தீர்க்கதரிசி சொல்றாரு. சபை தேவனுடைய வாயாக சத்தமாக இல்லை. சபைன்றது விசுவாசி பாவனமா இருக்கிற, பாவன விசுவாசி இருக்கிற கூட்டம். ஆனா மனவாட்டின்றது சபையிலிருந்து இருக்கிற தனிப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தையை முழுசா பிரதிபலிக்கிற இருக்கிற கூட்டம். ஆமென். பாருங்க கீழே அதனுடைய பாருங்க, இட் இஸ் இட் ஓன் மவுத் பீஸ். அப்படின்னா சபை தனி சத்தத்தை வச்சிருக்குதான். உங்களுக்குள்ள தனி சத்தம் எப்படி வரும்? உங்களுக்குள்ள தனி சத்தம் எப்படி வரும்? நீ உங்களுக்கு ஒரு தாட்டு இருந்தாலும் தனி சத்தம் வரும் இல்லையா? இல்ல இப்ப இந்த சவுருக்கு தனி சத்தம் இருக்கா? இல்ல இல்லைங்களா? அது மாதிரி இது ஜீவனத்துல தான் இருக்குது. ஒல்லி நான் சத்தத்தை பேசும்போது அது பிரதிபலிக்குது. அந்த மாதிரி மனவாட்டி மறுபடி பழக்கிற அனுபவத்துக்கு வரதுக்கு முன்பதாக தன்னை மரித்தவளா காணப்படும், உலகத்துக்கு மரித்தவளா இருக்கும்போது சுய ஞானத்தான வர சத்தம் அவளுக்குள்ள வெளிப்படாது இல்லையா? ஆனா சபைக்கு ஓன் மவுத் பீஸ் இருக்குதான். சபை தன் சுய சத்தத்தை உடையதா இருக்குது. அப்படின்னா சுய சிந்தனையில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள்.
இருக்குதுன்ற தீர்க்கதரிசி. அதனால தேவன் என்ன பண்றாரு, அதனுடைய சட்டத்தை கொண்டு, அதாவது சத்தத்தை கொண்டு இருக்கிறது. சோ God is turning to her. அவளை விட்டு அவள் மேல திரும்பிட்டார், தேவன் திரும்பிட்டார், தேவன் அவள் மீது திரும்புகிறார். He will confound her through the prophet and the bride. தேவன் அவள் மேல் குழப்பத்தை, கான்பவுண்ட் சொன்னா குழப்பம், கன்ஃபவுண்ட்னா குழப்பத்தை கொண்டு வர, சபைக்கு ஒரு குழப்பத்தை கொண்டு வர. யார் மூலமானா தீர்க்கதரிசியின் மூலமா, தீர்க்கதரிசியை கொண்டும் மனவாட்டியை கொண்டும் குழப்பறாராம். யார? சபையை குழப்பறாரா. மனவாட்டின்றது யாரு? தேவன். நான் சொல்றேன், இன்னொரு காரியத்தை சொல்றேன், முக்கியமான பாயிண்ட சொல்றேன், கவனிங்க நல்லா. தீர்க்கதரிசி 7 முத்திரைகள் வெளிப்படும் போது முதல் செய்தி எந்த செய்தியை கொடுத்தாரு? என்னங்க? தேவன் சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. God hid in simplicity then reveals to save. தேவன் எளிமையில ஏன் இந்த செய்தியை கொடுத்தாரு? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம். 7 முத்திரைகள், 7 seals revelation, எக்ஸ்பிரஸ்லி அது இயேசு கிறிஸ்துவே இல்லையா? இயேசு கிறிஸ்துவே. அது நான் சொன்ன தன்மைதான் நீங்களா இருக்கிறீங்கன்னு சொன்னேன், மிஸ்ட்ரி தான் நீங்களா இருக்கிறீங்க சொன்ன. தேவன் தன் சிந்தையை வெளிப்படுத்துறாருன்னா அது அவரே வார்த்தை வெளிப்படுத்திருக்காரு. அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து இல்லையா? அந்த மிஸ்ட்ரி இஸ் God. God hid in simplicity. தேவன் தன் எளிமையில தன்னை மறைத்து கொண்டு அவ்விதம் வெளிப்படுத்துறார். இந்த முதலாம் வருகையில நடந்துச்சா இல்லையா? முதலாம் வருகையில தேவன் ஒரு எளிமைக்குள்ள, சபை என்னவெல்லாம் நினைச்சிருந்தோ அந்த மாதிரி இல்லாம ஒரு சரீரத்துக்குள்ள தன்னை மறைத்து கொண்டு அதுக்குள்ள வெளிப்படுச்சு. எகைன் செகண்ட் கமிங்லும் சபை இன்னைக்கு சபை, அதாவது வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற விசுவாசி அடங்கிய கூட்டங்கள் ஏதோ அது என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருக்கோ அது இல்லாம மீண்டும் மனவாட்டி ஆகிய ஒரு எளிமையான கூட்டத்துக்குள்ள, புரிஞ்சுவாங்க, எளிமையான கூட்டம் இருக்கும். அவங்கள பாக்குறதுக்கு அப்படி இருக்கவே இருக்காது. அவங்களுக்குள்ள தேவன் தன்னை என்ன பண்ணாருங்க? ஊற்றிக்கொள்றார். ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கொள்ளும் தேவபக்தி தனக்குள்ள ஊற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளிப்படுறது. அப்ப உலகம் என்ன பண்ணது? அந்த வருகை என்ன பண்ணது? என்ன? அதனாலதாங்க இன்னைக்கு வருகையை ஏத்துக்கல யாருமே. முதலாம் வருகையில ஏன் வருகையை ஏத்துக்கல? அது வெளிப்பட்ட இடம் அவ்வளவு எளிமையா இருந்ததுனால ஏற்றுக்கொள்ள. இரண்டாவது வருகையில ஏன் வருகையை ஏற்றுக்கொள்ள? அது வெளிப்பட்ட இடமும் அவ்வளவு எளிமையானதா இருக்குது. நான் கடைசியா முடிக்கிறேன் பாருங்க. அவள் தீர்க்கதரிசி மற்றும் மனவாட்டி மூலம் அவளை, சபையை குழப்பத்தில் ஆழ்த்துவார். ஏனென்றால் தேவனுடைய சத்தம் அவளுக்குள் இருக்கும். யாருக்குள்ள? மனவாட்டிக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? அப்ப இதான் தீர்க்கதரிசி. பாருங்க, அது கீழே தீர்க்கதரிசியை குறித்து சொல்றாரு பாருங்க. எஜுகேஷன் and the world of religion that as John the Baptist and Elijah of old. பாருங்க இது கீழே. He will hear only from God and he will have thus say the Lord and speak for God. அப்படின்னு சொன்னா வரப்போகிற எலியாவை குறித்து பேசுறேன். முன்னாடி இருக்கிற கான்டெக்ஸ்ட கட் பண்ணிட்டேன், முக்கியமான விஷயத்தை சொல்றேன். வரப்போகிற எலியா, மல்கியா 4:5 இருக்கிற எலியா, அவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, அந்த எலியாவும் யோவான் இருந்தது போல அன்னைக்கு இருக்கிற முறைமைகளுக்கும் ஞானத்துக்கும் விரோதமா வெளியே இருப்பாங்க. இந்த எலியாவும் அவிதமா இருப்பார். அவர் எப்படி என்ன வச்சிருப்பாருன்னு சொன்னா, அவருக்குள்ள என்ன இருக்கும்? thus say the Lord இருக்கும், கர்த்தர் உரைக்கிறதாவதுன்றதை பெற்றிருப்பார் இல்லைங்களா? and speak for God, தேவனுக்காக பேசுவார். he will be God's mouthpiece. அவர் தேவனுடைய வாயாக இருப்பார். தேவனுடைய வாயாக இருக்கணும்னு சொன்னா தேவன் அந்த சரத்தை பயன்படுத்தணும். தேவன் அந்த சரத்தை அப்படியே தேவன் அதுக்குள்ள ஊற்றிக்கொள்ளும். தேவன் எளிமையில மறைஞ்சிருக்கணும். மறைஞ்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மறைஞ்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னு சொன்னா அது மிஸ்ட்ரி. மறைந்திருத்தலே ஒரு மிஸ்ட்ரி. மறைந்திருத்தல என்ன பிரதர்? மிஸ்ட்ரி தானே அது. மறைந்திருத்தல மிஸ்ட்ரி. அப்படின்னா அதே போல எளிமையான நபர் வெளிப்படும் போது கூட அதே போல ஒரு எளிமையான கூட்டம் தான் அடையாளம் கண்டுகொள்ளும். அந்த கெண்டகியனுக்குள்ள வெளிப்படும் போது அதே போல ஒரு கெண்டிகை கூட்டம் தான் அடையாளம் கண்டுகொள்ளும். புரிஞ்சா உங்களுக்கு? பெரிய கிமிக்ஸ் இருக்காது. அதே போல மனவாட்டியும் மீண்டும் எகைன் மனவாட்டியாகிய சரத்துக்களை வெளிப்படும் போதும் அதுவும் எளிமையான கூட்டமா இருக்கும். அவளும் மவுத் பீஸா தேவனுடைய வாயா இருப்பா. இந்த ஃபைனல் வாய்ஸ் ஆஃப் த ஃபைனல் ஏஜ் இருப்பா. அப்படின்னா அதுக்கு முன்பதாக அவளுக்குள்ள தன்னை என்ன பண்றாரு? அவரு ஊற்றிக்கொள்ளுதல். அங்கதான் தேவ பக்தி இருக்குது. அநேக தூரம் போகணும். இந்த காலத்துல நடக்கிற அக்கிரமத்தின் ரகசியத்தை சொல்ல போறோம் நெக்ஸ்ட் வீக். இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, அது கடைசியா என்னுடைய தீர்க்கதரிசி மூலம் நான் என்னை வெளிப்படுத்த போகிறேன் என்று கூறுகிறார்.
தீர்க்கதரிசி சொன்னார் இந்த விஷயம், அவரே சொன்னது பாருங்க. he as it is declared in Malachi 4:5. அவர் என்ன பண்ணாரு சொன்னா மல்கியா 4:6 என்ன பண்ண பிரகடனப்படுத்துவார். என்னுடைய தீர்க்கதரிசி மூலம் என்னை வெளிப்படுத்த போகிறேன் என்று கூறுகிறார். ஆம், உண்மையாக சம்பவிக்கும். தேவன் தன்னுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தன்னுடைய சத்தத்தின் நாட்கள் எக்காலம் ஊதுகிறோ தேவ ரகசியம் நிறைவேறும் என்று இதான் சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இதுதான் கடைசியா இருக்க போது. தேவன் தன்னை ஒரு சரீரத்துக்குள்ள மறைத்துக் கொள்வது என்பதுதான் தேவ பக்தியா இருக்குது. தேவ பக்தியின் ரகசியமே அதுவாதான் இருக்குது. ஆனா அதுல என்ன நான் சொன்னா, அது வெளிப்படும் போது அந்த பலன் வெளிப்படாம இருந்துச்சுன்னா அது உண்மையான தேவ பக்தியா இருக்காது. நான் தான் சொன்னேன், அதுல ஏதோ ஒரு பகுதியை மட்டும் உடையதா இருக்குதுன்றார். அதான் இன்னைக்கு பேசுனேன். நான் சபைக்கு செலுதலோட இந்த செய்தியில இருக்கிறன்றதோட பெரிய பெரிய காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறதுன்றதோட மட்டும் இல்லாம வித்தவுட் கான்ட்ரவர்சி, விவாதத்துக்கு இடம் இல்லாத அளவுக்கு தேவன் என்னவெல்லாம் இருக்கிறாரோ, முதல் வருகையில என்னென்னவா இருந்தாரோ, எப்படி எல்லாம் இருந்தாரோ அந்த வகையில இருக்கிறது. நெக்ஸ்ட் வீக் இதை நான் கண்டிப்பா பண்ண போறேன். கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும். இது தியானம் பண்ணுங்க. இந்த விஷயத்தை குறிச்சு அநேக விஷயங்களை நோட் பண்ண எனக்கு 2 o'clock மேல ஆச்சு நான் நைட் ரெஸ்ட் எடுக்கிறது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த விஷயத்தை குறிச்சு. இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோட கூட இருப்பாராங்க. நம்ம ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடலாம். எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாம் இருதுங்களை தாழ்த்தி